வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரிஸில் 2012 2024 வரையும் கேட்ட ஜென்ரல் தமிழ் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் எக்ஸாம்ஸும் நம்ம கலெக்ட் பண்ணி அதில் பகுதி ஆவில் இலக்கணத்தில் 5th டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பொருந்தாத சொல்லை கண்டறிதல் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 1 to 4 டாபிக் நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ விஸ்டம் கிருஷ்ணா அகாடமி அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணாலும் சரி, அந்த வீடியோவை கிளிக் பண்ணி அந்த சேனலோட ஹோம் பேஜ் போய்ட்டு ப்ளைலிஸ்ட்டில் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். அதுமாரி பகுதி ஈயில் நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 1லேருந்து 21 டாபிக் வரலையுமே. பகுதி ஆவில் வந்து ஒரு 7 டாபிக் பக்கம் முடிய போகுது. ஒரு 2-3 டாபிக் தான் இருக்குது. மொத்தம் 10 டாபிக் இருக்குன்னு ஒரு 3 டாபிக் இருக்குது, முடிச்சிடலாம். அதெல்லாம் ரெடியாக தான் இருக்குது. 1 by 1 நம்ம அதில் போட்டுடலாம். இப்போ இலக்கணத்தில் மொத்தம் 21 டாபிக் இருக்கும். இப்போ 4 டாபிக் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ 5th டாபிக். ஸோ அடுத்தடுத்து 1 by 1 நம்ம அதை பார்த்துலாம். இப்போ இந்த 5th டாப்பிக்கில் வந்து 73 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2012 2023 வந்து தமிழ் பேஸ் பண்ணி அந்த எல்லா எக்ஸாம்ஸையும் நம்ம தெளிவாக கலெக்ட் பண்ணி அதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியிலையும் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுமாரி ஒரு 2-3 மார்க்ஸ் 2லேருந்து ஒரு 3 கொஸ்டின் கன்ஃபார்மாக இதை பேஸ் பண்ணி வரும். இதில் நிறைய கான்செப்டும் இருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்துடலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்கன்னா பொருந்தாத இணை சுட்டுக. எல்லாமே பொருந்தாத சொல்லை கண்டறிதல், பொருந்தாத இணையை சுட்டுக எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஏன்னா டாப்பிக்கே அதான், பொருந்தாத சொல்லை கண்டறிதல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நம்ம வழக்கம் போல் இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் பார்த்துட்டு தான் எல்லாமே நம்ம பார்ப்போம். இதில் இன்ட்ரடக்ஷன் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. நம்ம சிலபஸை 6 to இது எப்படி கவர் ஆகும் அப்படின்னா 6th to மேக்ஸிமம் 10th வரலையும் மேக்ஸிமம் கவர் ஆகும். அப்புறம் 11th 12th சிலபஸ் பேஸ் பண்ணி உள்ள டாப்பிக்கு, அப்புறம் ஓல்டு புக்கில் சிலபஸ் பேஸ் பண்ணியிருக்கிற டாபிக். இதில் இருக்க கண்டென்ட்டை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் பேஜ் வரலையும் ப்ளஸ் அந்த முடியால் ஆல்பம் இதெல்லாம் நம்ம தெளிவாக படித்தோம் அப்படின்னா அது எல்லாமே இதில் இதை ஜென்ரலாக அப்படியே கவர் ஆகும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 5 டாபிக் இலக்கண டாப்பிக்கை பொறுத்தவரையும் சொல்லும் பொருளும் பொறுத்துக, அந்த புகழ்பெற்ற ஆசிரியர், நூல் ஆசிரியர், அடைமொழியால் விளக்கப்படும் பொருள், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இலக்கியமும் தமிழறிஞர்களும் தொண்டும் இது ரெண்டும் தெளிவாக படிச்சிருந்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம அட்டன் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் 6வது டாப்பிக்லேருந்து ஒவ்வொன்றும் ஸ்ட்ராங்காக இலக்கணம் பேஸ் பண்ணி மட்டும்தான் வரும். ஸோ அதை தெளிவாக நம்ம கான்செப்டோடு நம்ம பார்ப்போம். இந்த இதில் அந்தந்த கொஷினில் என்ன கான்செப்ட்டு எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம். இப்போ பொருந்தாத இணை சுட்டுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா வெச்சிப்பூ சிவப்பு, உளிஞ்சைப்பூ மஞ்சள், நொச்சிப்பூ பச்சை, தும்பைப்பூ வெள்ளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கரெக்டாக தான். நொச்சிப்பூ அவங்க கொடுத்துருக்கு வந்து பார்த்திங்கன்னா நொச்சிப்பூ பச்சை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது தப்பு. நொச்சிப்பூ வந்து பார்த்திங்கன்னா நீல நிறம் இருக்கும். ஸோ இது எங்கேருந்து எடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ 10th வீடியோ ரெக்கார்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் 10th நியூ புக்கில் புறப்பொருள் இலக்கணம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அகப்பொருள் இலக்கணம், அகப்பொருள் அப்புறம் புறப்பொருள் இலக்கணம் ரெண்டுமே தெளிவாக படிக்கணும். ஸோ இலக்கணம் பேஸ் பண்ணி இதை கேட்பாங்க. அதாவது சிலபஸை தாண்டி இந்த தொல்காப்பியம் ரிலேட்டடாக அந்த தொல்காப்பியம், அப்புறம் புறப்பொருள், அகப்பொருள், அப்புறம் இலக்கண குறிப்பு எல்லாமே இதெல்லாம் வந்து ஜென்ரலாக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 கொஷின்ஸ் வந்து ஜென்ரலாக சிலபஸ் தாண்டி மற்ற எல்லாம் சிலபஸ் டாப்பிக்கில் வரும். இந்தமாரி இலக்கணத்தில் இந்தமாரி கேட்கலாம். நூல் ஆசிரியரில், சிறுகதை ஆசிரியர்கள், இந்தமாரி இதெல்லாம் வந்து அன்கவர்டு டாபிக், சிலபஸில் இல்லாத கண்டென்ட்டு 1-2 இதில் வரும். இப்போ புறப்பொருள் இலக்கணம் பொறுத்தவரையும் பேசிக்காக நம்ம எல்லாத்தையும் தெளிவாக பார்த்துட்டோம் அப்படின்னா சிலபஸில் இருக்கிறத தெளிவாக படிக்கணும். மற்றதை அதோட டைப்ஸு அது என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத ஒரு ஓரலாக படிச்சிட்டோம் அப்படின்னா இலக்கணத்தில் 40 கொஷின் பக்கம் கேட்குறாங்க. நீங்கள் ரீசெண்ட் கொஷின் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 36 to 40 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் தமிழில் இலக்கணம் பேஸ் பண்ணி தான் கேட்குறாங்க. ஸோ இலக்கணத்தை தெளிவாக படித்தோம் அப்படின்னா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இப்போ இந்த புறப்பொருளில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதில் பாருங்கள், இந்த கலரை கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள் வெச்சிப்பூ. ஸோ அவங்க வெச்சிப்பூ பச்சை அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. நொச்சிப்பூ வந்து பச்சை அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக அது நீல நேரம். ஃபஸ்ட்டு என்னென்ன பூ அதில் கொடுத்துருந்தாங்க, ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்கிறத கொஷினை திரும்ப ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஸோ இதில் பாருங்கள், வெச்சிப்பூ சிவப்பு, நொச்சிப்பூ பச்சைன்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. உளிஞ்சை மஞ்சள், அப்புறம் தும்பைப்பூ வெள்ளை இது கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ இந்த வெச்சிப்பூ அப்படிங்கிறது சிகப்பு தான், சிகப்பு கலரு. அது இட்லி பூ அப்படின்னு அதுக்கு சொல்லுவாங்க பேர். நொச்சிப்பூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். நொச்சிப்பூ வந்து பார்த்திங்கன்னா நீல நிறத்தில் இருக்கும். பட் ஆனால் அது பச்சைன்னு கொடுத்துருக்காங்க, அதனால் தப்பு. மற்ற இதுவுமே உளிஞ்சைப்பூ மஞ்சளில் தான் இருக்கும், தும்பைப்பூ வந்து வெள்ளை தான் இருக்கும். இப்போ நம்ம அது ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தலாம். இந்த ஆன்சர் எங்கே இருக்குன்னு பார்த்தலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு இது வெச்சு திணை, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இது இலக்கணம் பார்க்கும்போது அந்த இலக்கண குறிப்பில் இதில் தெளிவாக நம்ம பார்த்துருவோம். இப்போதைக்கு இந்த பொருந்தா சொல்ல இருக்கிற கொஷின் நம்ம தெளிவாக பார்த்துலாம். ஸோ வெச்சிப்பூ
இட்லி பூ என்றும் அழைக்கப்படுகிறது. இதில் பாருங்கள், சிவந்த நிறமுடைய வெச்சிப்பூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்னது, இது பார்க்குறதே தெரியுது சிவப்பு கலரில் இருக்குது. அப்போ வெச்சிப்பூனா என்ன கலர்னால் சிவப்பு கலர். வெச்சிப்பூ சிவப்பு கலர், தெளிவாக இதை பார்த்துக்கணும். இந்த ஆப்ஷனில் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், நொச்சிப்பூ வந்து பச்சை அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ நொச்சிப்பூ எங்கே இருக்குன்னு பார்த்துருவோம். அடுத்தது இது கரந்தைன்னு கொடுத்துருக்காங்க, இது கொடுக்கல. வஞ்சித்திணை அதுவும் இல்லை, காஞ்சித்திணை அதுவும் இல்லை, நொச்சித்திணை. ஸோ நொச்சித்திணையிலேருந்து தான் அந்த நொச்சிப்பூ பற்றி கொடுத்துருப்பாங்க. இந்த நொச்சித்திணையில் பாருங்கள், மருத நிலத்திற்குரிய நொச்சி கொத்து கொத்தான நீல நிற பூக்கள் கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நொச்சி பூவை தான் அங்கே வந்து நீல நிறம் அப்படின்னு கொடுக்காம பச்சை நிறம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஆப்ஷனில் பச்சை நிறம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ அந்த நொச்சி பூவுக்கு பச்சை நிறம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. ஸோ அப்போ நொச்சி பூ அப்படின்னா நீல நிறம் அப்படின்னு வரும். வெச்சிப்பூ சிவப்பு தான், உளுஞ்சை மஞ்சள், தும்பை வெள்ளை. ஸோ நெக்ஸ்ட்டு உளுஞ்சை திணை. அந்த உளுஞ்சை திணை இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ உளுஞ்சை திணை இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீண்டக்கூடிய உளுஞ்சை கொடி, இதன் மலர்களை கொண்டது, மலர்கள் மஞ்சள் நிறத்தில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்க உளுஞ்சை பூ மஞ்சள் பூ அப்படின்னு மஞ்சள் தான் கொடுத்துருந்தாங்க. இது கரெக்டாக தான் கொடுத்துருந்தாங்க. கலர் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியுது மஞ்சள் கலரில் இருக்குது. அடுத்து வந்து தும்பை கொடுத்துருந்தாங்க. தும்பை திணையை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதை டீட்டெயிலாக அப்புறம் நம்ம பார்ப்போம். இங்கே பாருங்கள், இது பார்த்தோன்னே தெரியுது வெள்ளை கலரு. ஸோ அப்போ எல்லா இடங்களிலும் வளரக்கூடிய தூய வெண்ணிற மலர்களை கொண்ட சிறிய செடி தும்பை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தூய வெண்ணிற அப்படின்னா என்னது, அது வெள்ளை கலர், பார்த்தோன்னே தெரியுது வெள்ளை கலரில் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதுவும் தும்பைப்பூ வெள்ளை கலர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வெச்சிப்பூ சிவப்பு தான், நொச்சிப்பூ அப்படிங்கிறது நீல நிறம், உளுஞ்சை மஞ்சள் தான், தும்பைப்பூ வந்து வெள்ளை. ஸோ இதெல்லாமே கரெக்டாக கொடுத்தாங்க, இது மட்டும் தப்பாக கொடுத்தாங்க, அதான் தப்பு. ஸோ அப்போ மற்ற திணையெல்லாம் என்ன இது இல்லையா அப்படின்னா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கருநீளம், வெளிநீளம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலரை தெளிவாக ஸ்பெசிஃபை பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த ஒரு 4-5 தான் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க கலராக கரெக்டாக. ஸோ அதை தெளிவாக மார்க் பண்ணி படித்தோம் அப்படின்னா அது திரும்ப அதை பேஸ் பண்ணி கேட்டால் கண்டிப்பாக அடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பொருந்தாத சொல்லை கண்டறிதல். சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. புரிசை தான் மதில், புலை அப்படின்னா சாளரம், நியமம் அப்படின்னா அங்காடி, மாக்கால் அப்படின்னா பெருங்காற்று அப்படின்னு அர்த்தம். ஸோ இது 9th புக்கில் பேஜ் நம்பர் 193 கொடுத்துருப்பாங்க. மதுரை காஞ்சி அப்படிங்கிற ஒரு லெசனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ 10 பாட்டு நூல்களில் மதுரை காஞ்சி 9th கொடுத்துருப்பாங்க. அதில் சொல்லும் பொருளும் தான் அதில் இருக்கும், அதை பார்த்துருவோம். ஸோ இதில் பாருங்கள், மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் இருந்திருப்பார். 9th புக்கு பேஜ் நம்பர் 191 சொல்லும் பொருளும்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் பாருங்கள், சொல்லும் பொருளும்ல புரிசைனா மதில், அதுக்கப்புறம் வேறு என்ன அதில் கொடுத்துருந்தாங்க, மாக்கால் அப்படிங்கிறது தப்பாக கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் புலை அப்படின்னா சாளரம், மாக்கால் அப்படின்னா பெருங்காற்று, அங்கே கடல்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அது தப்பு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் கயம்னா நீர்நிலை. ஸோ இதெல்லாம் தான் அதில் கொஸ்டின் எடுத்துருக்காங்க. 9th நியூ புக்கு லெசன் வந்து மதுரை காஞ்சி பேஜ் நம்பர் 191 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ புரிசை மதில், புலை சாளரம், மாக்கால் அப்படின்னா பெருங்காற்றுன்னு வரும், நியமம் அப்படின்னா அங்காடி. இதெல்லாமே கரெக்டு தான். 9th மதுரை காஞ்சிலேருந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒரே இதில் தான் எடுத்துருக்காங்க. ஸோ அப்போ சொல்லும் பொருளும் தெளிவாக படிக்கணும். அதில் சொல்லும் பொருளும் அப்படிங்கிறத அந்த ஃபஸ்ட்டு இலக்கணத்தில் ஃபஸ்ட்டு டாபிக் அதுலேயும் வரும், இந்த பொருந்தாத சொல்லையும் வரும். அடுத்தது பாருங்கள், பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செந்தாமரை, இன்சொல், கடுங்கதிர், அலைக்கடல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அலைக்கடல் அப்படிங்கிறது வினைத்தொகை, மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பண்பு தொகையில் வரும். ஸோ இப்போ பண்பு தொகை செந்தாமரை, கடுங்கதிர், அந்த பண்பை விளக்குற மாரி இதில் கொடுத்துருப்பாங்க. இலக்கண குறிப்பில் நம்ம தெளிவாக பார்ப்போம். அலைக்கடல் அப்படின்னா இந்த வினைத்தொகை, அலைக்கடல், அலைகின்ற கடல், அலையும் கடல் அப்படின்ற 3 காலத்துலேயும் அது வரும். ஸோ அப்போ அலைக்கடல் அப்படிங்கிறது வினைத்தொகை, மற்றதெல்லாம் பண்பு தொகை. அப்போ எது பொருந்தலை அப்படின்னா இதுதான் பொருந்தலை. ஸோ இது எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்தலாம். 11th நியூ புக்கு புரட்சிக்கவி, அது பாரதிதாசன் வந்து ஒரு கன்வெர்ட் பண்ண நூல், அது என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்ப்போம். ஸோ அப்போ வடமொழியில் எழுதின இந்த பீல்கானியம் அப்படிங்கிற ஒரு காவியத்தை தமிழில் பாரதிதாசன் வந்து 1937 எழுதியிருப்பாங்க. புரட்சிக்கவி அப்படிங்கிறது அது ஒரு நூல் தான். அவரோட புரட்சி கவிஞர் அப்படின்னு அவரையும் சொல்லலாம், புரட்சி கவி அப்படின்னு சொல்லலாம். புரட்சி கவி அப்படிங்கிறது என்னென்னா
அது ஒரு நூலாகவும் ஏற்றிருக்காரு. என்ன எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா அந்த வடமொழியில் இருக்கிற இந்த பீல்கானியம் அப்படிங்கிற ஒரு காவியத்தை தமிழில் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. எந்த வருஷம் அப்படின்னா 1937. இது கண்டிப்பாக ஜென்ரல் தமிழில் பாரதிதாசனில் கேட்கலாம். ஸோ அப்போ இதில் வந்து பாருங்கள், இந்த லெசனில் இலக்கண குறிப்பில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இலக்கண குறிப்பு இதில் பாருங்கள், அலைகடல் அப்படின்னா வினைத்தொகை. அப்போ இது அலைகடல் வினைத்தொகை அப்படின்னா இந்த செந்தாமரை மற்றதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பண்பு தொகையில் வரும். இன்னிசை இதெல்லாம் இது 9th நியூ புக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பண்பு தொகையை இட்டு நிறைவு செய்க அப்படின்னு சொல்லி மொழியால் ஆள்வோம் அப்படின்னு சொல்லி புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க. பேஜ் நம்பர் 206. ஸோ இதில் பாருங்கள், பண்பு தொகைகளை இட்டு நிறைவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், செந்தாமரை வருது. செந்தாமரை எல்லாமே செந்தாமரை, அதில் இன்சொல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இன்னோசை இன்சொல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பண்பு தொகையில் வரும். அப்புறம் கருங்கதிர், அதுவும் பண்பு தொகை தான். ஸோ அப்போ செந்தாமரை, கடுங்கதிர், இன்சொல் 3மே பண்பு தொகை. அலைகடல் அப்படிங்கிறது வினைத்தொகை. ஸோ அப்போ இதோட ப்ரூஃப் நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது பார்ப்போம். ஸோ இதெல்லாமே நியூ கொஷின். விடைத்தெளிவுலாம் இப்போ அஸ்டஞ்சையில் 2023 கேட்ட கொஷின். இது ஃபஸ்ட்டு 3 கொஷினுமே நியூ புக்கிலேருந்து தான் மேக்ஸிமம் கேட்குறாங்க. பழைய புக்கில் சிலபஸ் பேஸ் பண்ணி கண்டிப்பாக படிக்கணும். அதுலேருந்து கண்டிப்பாக வரும். அதுவும் 9th 10th ரொம்ப முக்கியம். அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. போகி. அறுவடை திருநாள்லாம் பொங்கல் திருநாள். அதில் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொன்று வச்சுருப்பாங்க. ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் பாருங்கள், மகர சங்கராந்தி அப்படின்னா என்னது? ஆந்திராவில், அதாவது மகர சங்கராந்திங்க அறுவடை திருநாளை மற்ற மாநிலத்தில் எப்படி கூப்பிட்றாங்க அப்படிங்கிறதான் அந்த இது 6th புக்கில் கொடுத்துருப்பாங்க. 107 பேஜ் நம்பர் 107 கொடுத்துருப்பாங்க. பொங்கல் விழா, தமிழர் பெருவிழா அப்படின்னு ஒரு டைட்டிலில் கொடுத்துருப்பாங்க பொங்கலை பற்றி. இப்போ மகர சங்கராந்தி வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா, கர்நாடகா, மராட்டியம், உத்தரப்பிரதேசம். ஸோ இதெல்லாமே மகர சங்கராந்தின்னு கொடுத்துருப்பாங்க. லோரி அப்படின்னா பஞ்சாப்பு. உத்தராயன் வந்து பார்த்திங்கன்னா குஜராத்து, ராஜஸ்தானில் உத்தராயன் அப்படின்னு சொல்லுவாங்க. போகிங்கிறது பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லிட்டு நன்னூலார சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ போகிங்கிறது பொங்கலுக்கு நாள் இந்த பழசெல்லாம் தூக்கி போட்டு எரிக்கிற இது தான். அப்போ அதுதான் பொருந்தலை. அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத சொல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான். ஸோ அப்போ இதை தெளிவாக நம்ம சிலபஸில் இருக்குது. பொங்கல் பெருவிழா, தமிழரோட சிறப்பை பற்றி அதில் கூறுறது இந்த பொங்கல் பெருவிழா. அதில் நம்ம தெளிவாக படிச்சிருந்தோம் அப்படின்னா இது ஈஸியாக அடிச்சிடலாம். ஸோ இந்த 6th புக்கில் தான் இருக்குது. அறுவடை திருநாள் ஆந்திரா, கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சாபில் லோரி, குஜராத், ராஜஸ்தான் வந்து உத்தராயன். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், பொருந்தாத வினை மரபு. ஸோ அப்போ வினை மரபு சொற்கள் பேஸ் பண்ணி இந்த ஒளி மரபு, வினை மரபு, இருப்பிட மரபு, இந்த விலங்கு இதெல்லாம் அதை பேஸ் பண்ணி இருப்பிட மரபு, தாவர இலை பெயர்கள், அப்புறம் அதோட தண்டு இதை பேஸ் பண்ணி தாவர உறுப்பு அந்த மரபு இதை சொல்லியிருப்பாங்க. விலங்குகள் பேஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வினை என்ன செயல் செய்கிறாங்க அப்படிங்கிற அதில் இந்த மரபு சொற்கள்லேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. அன்பு எய்தார் கரெக்டு தான். ஆடை நெய்தார் அதுவும் கரெக்டு தான். ஏன்னா அம்பு நெய்தார் அப்படின்னு வரக்கூடாது, ஆடை எய்தார் அப்படின்னு வரக்கூடாது. அம்பு எய்தார் கரெக்டு தான். மரபு பிழை, இது மரபு வினை மரபு வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஆடை நெய்தார் அதுவும் கரெக்டு தான். முறுக்கு வந்து தின்றான் அப்படின்னு வரும். இப்போ முறுக்கு தின்றான் அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஆனால் முறுக்கு உண்டான் அப்படின்னு வருது. இப்போ உண்டான் எதுக்கு வரும்? சோறு தின்றான், சோறு உண்டான் அப்படின்னு வரும். இப்போ சோறு உண்டான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். முறுக்கு தின்றான், ஸ்நாக்ஸு திங்கிறான், சோறு தான் அவன் உண்டுவான் அப்படின்றத மைண்டில் வச்சுங்க. தண்ணீர் குடித்தான் அதுவும் கரெக்டு. பால் பருகினான் இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அது இலக்கண குறிப்பு. இதுக்குன்னு தனியாக டாபிக் இருக்குது. மரபு பிழை நீக்கிறதுக, வலுவு சொற்களை நீக்கிறதுக அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்ததில் 6th இதில் வரும். ஸோ அதை தெளிவாக நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இந்த கொஷினில் இருக்கிறத தெளிவாக புரிஞ்சுங்க. அடுத்தது பாருங்கள், இது எல்லாமே விடைத்திறலை புது கொஷின் தான். ஸோ கீழே காணப்பெறுவற்றுள் பொருத்தமில்லாததை எடுத்தெழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தோன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஷின் தான். ஏன்னா அது 10 பாட்டு தான் அதில் பொருந்தலை. நற்றிணை, பரிபாடல், கலித்தொகை இதெல்லாமே 8 தொகை நூல்கள். 10 பாட்டு அப்படிங்கிறது அது சங்க இலக்கியங்கள் நூல். என்ன அது 8 தொகை 10 பாட்டு. இப்போ 8 தொகையில் 8 நூல்கள் வரும். 8 தொகை நூல்கள் இருக்கும். 10 பாட்டில் 10 பாட்டு நூல்கள் அதில் இருக்கும். இப்போ நற்றிணை, குறுந்தொகை, 500, 10 பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். இதெல்லாம் ரொம்ப ஒரு முக்கியமான இது. அப்போ அதில் உங்களுக்குலாம் கன்ஃபியூஷனே வரக்கூடாது. இப்போ 10 பாட்டு ஓகே, அது வேறு. திருமுருகாற்றுப்படை, புறநாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, புறநாற்றுப்படை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிச்சு படிச்சிருப்போம். மதுரை காஞ்சி, மலைப்படுகடாம், பட்டினப்பாலை,
எல்லாம் குறிஞ்சிப்பாட்டு முல்லைப்பாட்டு இதெல்லாம் பார்த்துருப்போம் அது. ஸோ அப்போ 10 பாட்டு வேறு, 8 தொகை வேறு, ரெண்டும் சேர்ந்தது தான் சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கிமு 3ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரலையும் அது இருக்கும். அதுக்கப்புறம் தான் சங்கம் மருவிய காலத்தில் 17 கீழ்கணக்கு நூல்கள் மேக்ஸிமம் வந்திருக்கும். அதில் 1-2 இந்த திருக்குறள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்திருக்கும். சிலப்பதிகாரம் இதெல்லாம் காப்பி இலக்கியம், அப்புறம் அது வந்திருக்கும். அதெல்லாம் காப்பி இலக்கியங்கள் சொல்லுவாங்க. அப்புறம் பக்தி இலக்கிய காலம் சோழர்கள் காலத்தில் வந்திருப்பாங்க, பல்லவர்கள் காலத்துலேயும் இருக்கும். அடுத்து பாருங்கள், பொருந்தாத சொல்லை கண்டறிக. என்ன கொடுத்துருக்காங்க? மலையூர், காட்டூர், மருதூர், மணிப்பூர். லாஸ்ட் குரூப் 2 குரூப் 4 கேட்ட கொஸ்டின் இது. இப்போ பொருந்தாத சொல்லை கண்டறியதுன்னா என்னது? இதெல்லாம் பாருங்கள் ஊர் பேரில் கொடுத்துருக்காங்க. 5 வகை திணை நிலங்கள், அந்த 5 திணைகள், அது 5 வகை நிலங்கள் நமக்கு தெரியும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அது பேஸ் பண்ண உள்ள ஊர்கள் இருக்கும். அதில் அந்த மலை சார்ந்த ஊர் வந்து நம்ம அதை குறிஞ்சி நிலத்தில் அந்த மலை சார்ந்தது இருக்கும், அதில் மலையூர் கூட சொல்லலாம். இப்போ காடு எங்கே? முல்லை நிலம் வந்து காடுன்னு சொல்லுவோம், மருதனில் வந்து வயல் அப்படின்னு சொல்லுவோம், அப்புறம் நெய்தல் வந்து கடல் சார்ந்த இடங்கள் சொல்லுவோம், பாலை வந்து பாலைவனங்கள் அப்படின்றமே சொல்லுவோம். இப்போ காடு அப்படின்னா முல்லை நிலத்தை சேர்ந்த ஊர்களாக இருக்கும். மருதூர் இப்போ வயல் சார்ந்த இடம் வந்து மருதம். இப்போ மருதம் நிலத்தோட ஊர்கள் வந்து அது சார்ந்த ஊர்கள் வந்து மருதூர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் மணிப்பூர் அப்படிங்கிறது இந்தியாவில் ஒரு ஸ்டேட்டு, அது சம்மந்தம் இல்லாத அதில் கொடுத்துருக்காங்க. அப்போ மணிப்பூர் அப்படிங்கிறது தான் பொருந்தாத சொல். ஸோ மணிப்பூருங்கிறது ஒரு ஸ்டேட்டு, ஒரு மாநிலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதோட தலைநகரம் வந்து இம்பால் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கங்க. இப்படிலாம் எப்படி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி கொஷின் பொருந்தாத இதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதை பேஸ் பண்ணி நம்ம அந்த ப்ரிப்ரேஷன் இருந்துச்சு அப்படின்னா நல்ல மார்க் எடுக்கலாம். அடுத்து பாருங்கள், குற்றியலுகரம் அடிப்படையில் பொருந்தாத சொல் கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த குற்றியலுகரம் அடிப்படையில் என்ன பொருந்தலை? ஸோ பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும். சார்பு, கக்ஸு, மருந்து அப்படின்னா என்னது? இதெல்லாமே அந்த குற்றியலுகரம் அதில் பேஸ் பண்ணி வருது. இந்த பசு அப்படிங்கிறது என்னது? முற்றியலுகரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ குற்றியலுகரம் அப்படிங்கிறது இந்த லாஸ்ட் அந்த குசுறு துபுரு வல்லின அந்த உகரம். ஸோ அது வந்து அந்த ஒரு மாத்திரையிலேருந்து அரை மாத்திரையாக குறைஞ்சி ஒழிக்கும். இப்போ குற்றியல் உகரம். அப்போ சார்பு குசுறு துபுரு லாஸ்ட்டில் முடியணும். அதுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி அது என்ன குற்றியலுகரம் அப்படிங்கிறத நம்ம தெரியும். ஸோ குற்றியலுகரத்தில் 6 வகை தொடர்கள் இருக்குது. நெடில் தொடர் குற்றியலுகரம், அப்புறம் உயிர் தொடர் குற்றியலுகரம், வன் தொடர் குற்றியலுகரம், மென் தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம், ஆயுத தொடர் குற்றியலுகரம் அப்படிங்கிறத பிரிச்சிருப்பாங்க. இப்போ இங்கே பாருங்கள், சார்பு அப்படிங்கிறது என்னது? இடைத்தொடர் வரும். ஸோ அப்போ இடைத்தொடர்னால் எப்படி? அந்த இடையின எழுத்துக்கள், அந்த குசுடு துபுருக்கு முன்னாடி என்ன எழுத்து இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்போ அந்த இடையின எழுத்துக்கள், இடையின மெய்யெழுத்து இருக்குது. என்னது? சார்பு இரு. அப்போ இடையினம் எரள வளல அப்படிங்கிறது நம்ம தெரியும். அப்போ சார்பு அப்படிங்கிறது இடைத்தொடர் குற்றியலுகரம். மருந்து குசுடு துபுரு தூ வருது, அப்போ அது குற்றியலுகரம் தான். அது என்ன குற்றியலுகரம் அப்படின்னு பார்க்குறோம். இன்னு வருது. இன்னு எதில் வரும்? மெல்லினத்தில் ஞஞன நம்மன அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ ஞஞன நம்மன அப்படின்னா அது மெல்லினம். அப்போ மென் தொடர் குற்றியலுகரம். கக்ஸு, அப்போ சு குசுடு துபுரு சு வருது. அதுக்கு முன்னாடி என்ன வருது? ஆயுத எழுத்து வருது. அப்போ இது என்ன குற்றியலுகரம் வரும்? ஆயுத தொடர் குற்றியலுகரம் அப்படிங்கிறது முடிச்சிடலாம். பசு இதுலேயும் குசுடு துபுரு வருது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது தனி குறிலுக்கு அடுத்தது வராது. அந்த குசுடு துபுரு வந்து பார்த்திங்கன்னா தனி குறிலுக்கு அடுத்தது வராது அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்குது. அப்போ அதை தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தனி குறிலுக்கு அடுத்தது வந்துச்சு அப்படின்னா அப்போ அதோட ஒரு மாத்திரையிலேருந்து அரை மாத்திரை குறைஞ்சி ஒழிக்காது, அது ஒரு மாத்திரையாகவே ஒழிக்கும். ஒரு மாத்திரைன்னா அது கண் சிமெட்டுற நேரம், இப்படி ஒரு சொடக்கு போடுற நேரம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. கண்ணை இப்படி க்ளோஸ் பண்ணி இப்படி திறக்கிற நேரம் அதுதான் ஒரு மாத்திரை, இல்லை ஒரு சொடக்கு போடுறது தான் ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் பாதியாக ஒழிக்கிறது தான் இந்த இது குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. முற்றியலுகரம்னா முத்தி போய் திரும்ப அதை ஃபுல்லாகவே ஒழிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பசு அப்படின்னா ஒரு தனி குறிலுக்கு அடுத்தது சு அப்படிங்கிற குசுடு துபுரு அந்த வல்லின உகரம் வந்திருக்கு. ஸோ அப்போ இது வந்து தனி குறிலுக்கு அடுத்தது வராது, அதான் ஒரு கான்செப்டே குற்றியலுகரத்துக்கு. அப்போ வந்திருக்கு. அப்போ இது வந்து முற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பசு அப்படின்னா பசு அப்படின்னு ஷார்ட்டாக சொல்ல மாட்டாங்க, பசு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சு அப்படிங்கிறது ஒரு மாத்திரை அளவில் தான் வைக்கும். மற்ற இதில் அந்த குசுடு துபுரு அது இருக்குது பாருங்கள், அதெல்லாம் வந்து அரை மாத்திரை வைக்கும். சார்பு, கக்ஸு, மருந்து அப்படின்னு சொல்லிட்டு அது அரை மாத்திரை ஒழிப்பாங்க. அடுத்து பாருங்கள், பொருந்தாத சொல்லை கண்டறிக. ஒவ்வொரு கொஷனுக்கும் அதோட பேக்ரவுண்டில் என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது 70 கொஷனுக்கு 70 கான்செப்ட் இருக்கும்போது எல்லாமே அது வந்து உங்களுக்கு மற்ற டாப்பிக்கும் யூஸ் ஆகும். ஸோ அதனால் இதை பேஸ் பண்ணி இந்த தெளிவாக பார்த்துட்டிங்க அப்படின்னா கடைசியிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கொஷின்ஸ் வந்து எப்படி இதை பேஸ் பண்ணி நம்ம அட்டன் பண்ணிடலாம்.
மற்ற ரிலேட்டடாக இருந்தாலும் அதை அட்டன் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், எதுவும் விடை தெரியவில்லை, புது கொஸ்டின் தான் இது. ஈஸி. எதுகை மோனை இயைபு அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். இப்போ 20வது டாபிக் இது வரும்னு நினைக்கிறேன். பழமொழிகள் 21. 20வது டாப்பிக்கில் எதுகை மோனை இயைபு பற்றி சொல்லியிருப்பாங்க. மோனைனா என்னது? முதல் எழுத்து ஒன்றி வரும், அது அடியில் வந்துட்டு இருந்துச்சுன்னா அடிமோனை, சீரில் வந்துச்சுன்னா அது சீர்மோனைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்துச்சு அப்படின்னா எதுகை. அந்த கடைசி எழுத்தோ இல்லை கடைசி ஓசையோ அது ஒரு ரைமிங்காக வருது. எப்படி வரும்? இன்பம் துன்பம், அந்த கடைசி எழுத்தாக இருக்கலாம், அந்த கடைசி சீராக இருக்கலாம். அதை வந்து ரைமிங்காக ஒரு ஓசையாக வந்துச்சு அப்படின்னா அதுதான் இயைபு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 தான் நான் 20வது டாப்பிக்கில் கொடுத்துருப்பாங்க. அது அந்த டாபிக் பார்க்கும்போது நம்ம தெளிவாக பார்ப்போம். அப்போ இசைவு அப்படிங்கிற சம்மந்தம் அது கொடுத்துருக்காங்க, இதுதான் பொருந்தலை. இப்போ மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வரும், எதுகைனா இரண்டாம் எழுத்து ஒன்றி வரும், இயைபு அப்படின்னா கடைசி எழுத்து இல்லாட்டி கடைசி சீர், ஒவ்வொரு அடியிலையும் கடைசி சீர்கள் வந்து அந்த ஓசையோட ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க, அதை சொல்லுவாங்க, உச்சரிப்பாங்க அப்படின்றது வரும். அதே வந்து இதில் வந்து மோனை எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. 8 வகைப்படும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதோட என்னென்னா அடிமோனை, சீர்மோனை, அடிமோனை சீர்மோனை அப்படின்னு இருக்கும். அந்த சீர்மோனைகளில் தான் இந்த இணை மோனை, பொழிப்பு மோனை, ஒருவு மோனை, கூளை மோனை, மேல்கதுவாய், கீழ்கதுவாய், முற்று மோனை அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இணை அதை ரீகால் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சுன்னா அந்த டாபிக் ஈஸி, அவ்வளோதான். இது தெரிஞ்சுன்னா அந்த டாபிக் ஈஸி. இப்போ மோனைனா முதல் எழுத்து, எதுகைனா ரெண்டாவது எழுத்து, இயைபுனா கடைசி அந்த எழுத்து இல்லாட்டி கடைசி அந்த சீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சீர்னா அது ஒரு திருக்குறளில் மொத்தம் 7 சீர் இருக்கும். மேலே 4 சீர், கீழே 3 சீர், இது ரெண்டும் சேர்ந்தால் தான் மொத்தம் 7 சீர் திருக்குறளில் இருக்குது. அடினா என்ன? மொதல் அடி, ரெண்டாவது அடி. மொதல் அடியில் 4 சீர் இருக்குது, ரெண்டாவது அடியில் 3 சீர் இருக்குது. அப்போ இது வந்து 1.25 அடி அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க திருக்குறளை. ஸோ அப்போ அடிமோனை, அடி எதுகை அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த ஒவ்வொரு அடியிலையும் அந்த சீரை கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பாங்க. மொதல் எழுத்து ரெண்டாவது எழுத்து வந்துருச்சுன்னா அது அடிமோனை, அடி எதுகை அப்படின்னு சொல்லுவாங்க. இது இயைபுல வந்து லாஸ்ட்டு ஒவ்வொரு சீர்லேயும் அந்த லாஸ்ட்டில் இருக்கிறத ரைமிங்காக வரும். இன்பம் துன்பம் லாபம் அப்புறம் நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரைமிங்காக வரும். பாடும் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ சீர்மோனை சீர் எதுகையில் மொத்தம் அந்த விகற்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 7 இருக்கும். இணை, பொழிப்பு, ஒருவு, கூளை, மேல்கதுவாய், கீழ்கதுவாய், முற்று அப்படின்னு சொல்லிட்டு. இணையில் என்ன வந்து பார்த்திங்கன்னா இணையில் என்ன வரும்? 1 2, அதான் மொதல் சீர். மொத்தம் 4 சீர் இருக்குது பார்த்திங்கன்னா. அது எல்லாமே இந்த ஃபஸ்ட்டு அடியில் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. 1 2 3 4, 1 2 3, இதுதான் அந்த சீர்கள் நம்ம தெரியும். இது மொதல் அடி, இது ரெண்டாவது அடி. மொதல் அடியில் 4 சீர் இருக்குது. இந்த மொதல் அடியில் இருக்கிற அந்த 4 சீரை தான் கம்பேர் பண்ணுவாங்க. 1வது, 2வது, 3வது, 4வது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இணை மோனை அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 சீரில் மொதல் எழுத்து ஒன்று வந்துச்சு, அதுனா இணை மோனை. ஃபஸ்ட்டு 2 சீரில் இரண்டாவது எழுத்து ஒன்று வந்துச்சுன்னா அது இணை எதுகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாரி தான் அப்போ பொழிப்பு அப்படின்னா என்னது? 1 3 வரும், அது எதுகை. மோனைனா மொதல் எழுத்து, எதுகைனா ரெண்டாவது எழுத்து. ஒருவுனா என்னது? 1 2 3. ஒருவு அப்படின்னா 1 4 வரும். அப்போ இணை அப்படின்னா 1 2. பொழிப்புக்கு என்ன வரும்? 1 3. அடுத்தது ஒருவு அப்படின்னா என்னது? 1 4. அப்புறம் கூளைனா என்ன? 1 2 3. அப்புறம் மேல்கதுவாய்னா 1 3 4. கீழ்கதுவாய்க்கு என்ன வரும்? 1 2 4. முற்றுக்கு என்னாவது? முடிஞ்சு போச்சு. 1 2 3 4 அப்படின்னு லாஸ்ட்டாக அப்படி முடிப்பாங்க. இதுக்கெல்லாம் ஷார்ட்கட் நிறையா இருக்குது. இப்போது ஒரு கூலப்பையன் மேலேயும் கீழேயும் பார்த்து முழிக்கிறான் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. இன்னும் நிறையா இருக்குது. உங்களுக்கு பிடிச்சதை அதை வச்சுக்கோங்க. அது தெளிவாக இதை மறந்துடக்கூடாது. இதை பேஸ் பண்ணி ரிப்பீட்டடாக அதில் வரும். அந்த டாப்பிக்கில் தெளிவாக நம்ம என்ன பார்ப்போம். இப்போது ஒரு கூலப்பையன், இப்போனா இணை மோனை, போ அப்படின்னா பொழிப்பு மோனை, ஒருனா ஒரு கூலப்பையன் அப்படின்னா ஒரு மோனை, கூளை பையன்னா கூளை, மேலேயும் கீழேயும் பார்க்குறான், மேல்கதுவாய் கீழ்கதுவாய் பார்த்து முழிக்கிறான் அப்படின்னா முழிக்கிறான்னா முற்றுமோனை லாஸ்ட்டாக. ஸோ அப்படி ஏதாவது ஒன்று முக்கியமாக இந்தமாரி டைப்ஸு அதில் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா அது லைட்டாக ஒரு கீ மாரி ஒரு ஷார்ட்கட் மாரி நம்ம போட்டு படிக்கிறது தமிழுக்கு படிக்கிறது தப்பு கிடையாது. பட் மற்ற ஜென்ரலாக ஏதாவது மறக்கிறதுக்கு தான் அந்தமாரி நம்ம போகணும். மற்றதெல்லாம் புரிஞ்சுட்டு தான் படிக்கணும். அடுத்தது பாருங்கள், நெக்ஸ்ட் கொஷினு. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், பொருந்தாத கண்டறின்னு சொல்லியிருக்காங்க. வெண்டைக்காய், தண்ணீர் தொட்டி, அத்திக்காய், ஆலங்காயின்னு கொடுத்துருக்காங்க. தண்ணீர் தொட்டி தான் பொருந்தலை.
மற்றதெல்லாம் என்ன அப்படிங்கிறத ஜென்ரலாக நான் செக் பண்ணி பார்க்கும்போது வெண்டைக்காய் நமக்கு இருக்குது. வெண்டை அப்படின்னாலும் ஒரு காய் வகை தான், காய்னாலும் ஒரு காய் வகை தான். அப்போ இருபெயரட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்லலாம். அத்திக்காய் ஆலங்காயும் அப்படி தான். அத்தி ஆலம் அப்படிங்கிறதுனால அது ஒரு காய் வகை தான், காயினாலும் அதோட காய் 2 பெயர் அங்கே குறிப்பிடுது. அப்போ இருபெயரட்டு பண்பு தொகை வெண்டைக்காய், அத்திக்காய், ஆலங்காய். மேபி ஓல்டு புக் 10th இருக்கலாம், நியூ புக்கில் செக் பண்ணி பார்த்தா கிடைக்கல. இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எங்கே இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்த்துக்கலாம். அது தண்ணீர் தொட்டி. தண்ணீர் தொட்டி அப்படிங்கிறது 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தண்ணீர் தொட்டி எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணீரை ஊற்றும் தொட்டி அப்படின்னு எழுதலாம். தண்ணீரை ஊற்றும் தொட்டி அப்படின்னு எழுதலாம். அப்போ தண்ணீரை அப்படிங்கிற 2ஆம் வேற்றுமை உறுப்பு. ஆல் கு இன் அது கண் வேற்றுமை உறுப்பு தெரியும். மொதல் இதுக்கும் லாஸ்ட் இதுக்கும் கிடையாது, எழுவாய்க்கும் வெளித்தொடருக்கும் கிடையாது. அப்போ 2ஆம் வேற்றுமை உறுப்பு அப்படிங்கிறது தெரியும். அப்போ அது மறைஞ்சு வருது. 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும். அப்போ தண்ணீரை ஊற்றும் தொட்டி. அப்போ அந்த ஊற்றும் அந்த பயன் அது ரெண்டுமே தொக்கி வருது. தொக்கினா அது மறைஞ்சு வருது. அப்போ தண்ணீர் தொட்டி அப்படின்னா தண்ணீரை ஊற்றும் தொட்டி. அப்போ தண்ணீர் அப்படிங்கிறதும் ஊற்றும் அப்படிங்கிறது மறைஞ்சு வருதுனால 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. அது தொக்கி உள்ள அது மறைஞ்சு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தண்ணீர் தொட்டி அப்படிங்கிறது 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. மற்றதெல்லாமே இருபெயரட்டு பண்பு தொகைகள். இலக்கண குறிப்பில் அதெல்லாமே ஒவ்வொன்றும் தெளிவாக நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு அந்த கொஷின் ரிலேட்டடாக என்னென்னு பார்த்துருவோம். அடுத்து பாருங்கள், 10th சிலப்பதிகாரத்தில் கொடுத்துருப்பாங்க. 10th லெசனில் சிலப்பதிகாரத்தில் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப முக்கியமானது. பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்போர் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்போர், நெய்பவர்னு கொடுத்துருப்பாங்க. இது தப்பு. இப்போ பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்போர், ஓசுனர் அப்படின்னா எண்ணெய் விற்போர், கண்ணுள் வினைஞர் அப்படின்னா ஓவியர், மண்ணீட்டாளர் அப்படின்னா சிற்பி. இதெல்லாமே கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ பாசவர் அப்படின்னா நெய்பவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்போர், விற்பவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ நெய்பவர் யார் அப்படின்னா காருகர் அப்படின்னு சொல்லுவாங்க. காருகர் அப்படின்னா நெய்பவர் அப்படிங்கிறது மீனிங். இது எங்கே இருக்குது அப்படின்னா 10th 168 நியூ புக்கில் சிலப்பதிகாரம் அப்படிங்கிற லெசனில் இருக்குது. அடுத்து பாருங்கள், இந்த நியூ கொஷின் விடை தெரியவில்லை, அதுக்கு தான் நம்ம தெளிவாக சொல்லுவோம். மற்ற இதெல்லாம் கொஞ்சம் கான்செப்ட் ஈஸியாக தான் இருக்கும், அதெல்லாம் நம்ம ஃபாஸ்ட்டாக பார்த்துலாம். ஏன்னா நியூ கொஷின் பேஸ் பண்ணி தான் திரும்ப கேட்க பாசிபிள் இருக்குது. பழைய கொஷின்லேருந்து திரும்ப கண்டிப்பாக ரிப்பீட் ஆகும். அதை நம்ம தெளிவாக என்ன கொஷின் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். பட் நியூ கொஷின் எங்கேருந்து எடுக்கிறாங்க, இப்போ இதுக்கப்புறமும் எங்கேருந்து எடுக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள், பொருந்தாத சொல். அமுதமொழி, பூவிரல், முத்துப்பல், அடிமலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே என்ன பண்ணலாம், இது பார்த்தாங்களா உங்களுக்கு தெரியும் என்ன கொடுத்துருக்காங்க. இந்த உவமை உருவகம் அதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ மலரடி அப்படின்னா மலர் போன்ற அடி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ மலரடின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது உவமை. அப்போ அடிமலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அடிமலர் அப்படின்னா உருவகம் அப்படிங்கிறது தெரியும். மற்றதெல்லாம் பாருங்கள், அமுதம் போன்ற மொழி, அமுதமொழி, பூவிரல், பூ போன்ற விரல், முத்துப்பல், முத்து போன்ற பல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஒரு ஊமைப்படுத்தி சொல்லியிருப்பாங்க. அந்த போல போன்ற அந்த இது மறைஞ்சு வச்சுருக்கோம். அதுமாரி அமுதமொழி அப்படின்னா அமுதம் போன்ற மொழி, மொழி அமுது அப்படின்னா அது உருவகமாக மாறிடும். விரல் பூ அப்படின்னா அது உருவகம், பல் முத்து அப்படின்னா அது உருவகமாக மாறிடும். அப்படியே திருப்பி போட்டோம்னா உருவகம். அதுக்கு முன்னாடி எதை ஊமைப்படுத்துகிறோமோ அதை முன்னால் போட்டிருந்தோம் அப்படின்னா அது வந்து ஊமை தொடர். அந்த இலக்கண குறிப்பில் நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். ஸோ அமுதமொழி, பூவிரல், முத்துப்பல் இதெல்லாம் ஊமையில் வரும், ஊமை தொகை. அடிமலர் அப்படின்னா உருவகம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். இப்போ மலரடி அப்படின்னா தான் அது ஓமை. அப்போ அடிமலர் அப்படின்னா அடியாகிய மலர் அப்படின்னு நம்ம சொல்லணும். மொழியாகிய அமுதம், அமுது, விரலாகிய பூ அப்படின்ட்டு இதை மாற்றி வரும். எதுக்கு, உருவகத்துக்கு. அப்போ மலர் போன்ற அடி அப்படின்னா அது ஓமை போன்ற அந்த உறுப்பு வந்துச்சுன்னா அது ஓமை தொகை. நெக்ஸ்ட் பாருங்கள், பொருந்தாத சொல். ஸோ பொருந்தாத சொல் என்னது, இதில் பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஓதல், படா, கெடுப்பது, ஊம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஓதல் அப்படிங்கிறது என்னது, எல்லாமே அளபடைகளில் தான் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது தெளிவாக. இப்போ அளபடையில் ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்ம சொல்லலாம். அளபடை அப்படிங்கிறது என்னது, ஏதாவது ஒரு சொற்கள் வந்து நீண்டு ஒழிக்குது. என்ன சொல்கிறோம், இப்போ ஏதாவது வீதியில் ஐஸ் வைக்கிறாங்க, ஐஸ், அது ஐஸ் ஐஸ் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, ஐஸு ஐஸு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை பூ வைக்கிறாங்கன்னா பூவே பூ அப்படின்ற மாதிரி அந்த நீண்டு ஒழிப்பாங்க. ஸோ அப்போ அளபடை அப்படின்னா நீண்டு ஒழிக்கிறது. அந்த குற்றியல் உகரம் அப்படிங்கிறது வந்து குறுகி ஒழிக்கிறது. ஸோ அதெல்லாம் அந்த என்ன சொல்கிறது, அந்த சார்பெழுத்துக்களில் வரும். ஸோ அதை இலக்கண குறிப்பில் அதை தெளிவாக கொஞ்சம் பார்ப்போம். இப்போதைக்கு அளபடைகள்லாம் நீண்டு ஒழிக்கிறது, அந்த மாத்திரை அளவு நீண்டு ஒழிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த நெடில் எழுத்துக்கள் ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ இதெல்லாமே அளபெடுத்து
அதுக்கு இனமாகிய குறில் எழுத்துக்கள். ஐக்கு வந்து ஈவும், அவுக்கு வந்து ஊவும் அளபெடுத்து வரும். அப்போ அளபடைகளில் எத்தனை வகைகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அளபடையில் எத்தனை வகை இருக்குது? உயிரளபடை, ஒற்றளபடை அப்படின்னு 2 வகை இருக்குது. இப்போ உயிரளபடையில் அதில் வந்து பார்த்திங்கன்னா இசை நிறை அளபடை, செய்யுளிசை அளபடை அப்படின்னு சொல்லுவாங்க. செய்யுளிசை அளபடைன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேர் வந்து இசை நிறை அளபடை அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இன்னிசை அளபடை அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவதுக்கு வந்து சொல்லிசை அளபடை. இது எல்லாமே உயிரளபடையில் 3 வகைகள் இருக்குது. அப்புறம் ஒற்றளபடை, ஒற்றெழுத்து வந்து இது அளபெடுத்து வந்துச்சு அப்படின்னா அது ஒற்றளபடை. அப்போ உயிரெழுத்துக்கள் அளபெடுத்து வரும்போது அது உயிரளபடை அப்படின்னு சொல்கிறோம். ஒற்றெழுத்துக்கள் அளபெடுத்து வரும்போது அது ஒற்றளபடைன்னு சொல்கிறாங்க. உயிரெழுத்துக்களில் அது உயிரளபடையில் செய்யுளிசை செய்யுளிசை அளபடை, இசை நிறை அளபடை, அப்புறம் இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை அப்படின்னு சொல்கிறோம். செய்யுளிசை அளபடைனா என்னது? செய்யுளில் ஓசை குறையாமல் இருக்கும்போது அது ஒரு நிறைவு செய்வதற்காக அது பண்ணியிருப்பாங்க. அதை அந்த என்ன சொல்கிறது, அந்த எழுத்தை, அந்த நெடில் எழுத்து வந்து நீண்டு, அதாவது அதுக்கு இனமாகிய குறில் எழுத்தோட நீண்டு ஒழிச்சிருக்கும். அது இன்னிசை அளபடை அப்படின்னா ஓசை குறையிலனாலும் ஒரு ரைமிங்காக அதை போட்டிருப்பாங்க. கெடுப்பது ஊம், கொடுப்பது ஊம் அப்படின்னு சொல்லிட்டு, கெடுப்பதும் எடுப்பதும் அப்படிங்கிறதா இருக்கும். கொடுப்பதுவும் எடுப்பதுவும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஒரு ஓசை குறையில், அது நார்மலாக படிக்கும்போது ஓசை குறைஞ்சிருக்காது. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அதை மேம்படுத்துறதுக்காக அதை அந்த நீண்டு ஒழிச்சிருக்கும். சொல்லிசையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெயர் சொல்லை வினை எச்சமாக மாறி வரும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருப்பாங்க. இப்போ உயிரளபடையில் 3 இருக்குது. ஒற்றளபடையில் ஒற்றெழுத்துக்களும் வரும். இப்போ இதை பாருங்கள், ஓதல் அப்படின்னா செய்யுளிசை அளபடை, இல்லாட்டி இசை நிறை அளபடை அப்படின்னு சொல்லலாம். 2 ஒன்று தான். படா இதுவும் வந்து செய்யுளிசை அளபடையில் தான் வரும். கெடுப்பதுவும் அப்படிங்கிறது இன்னிசை அளபடையில் வரும். இப்போ கெடுப்பதுவும் தூ நீண்டு ஒழிக்கல நார்மலாக போட்டாவே அது வந்து நார்மலாக அது ஃபுல் இது கம்ப்ளீட் ஆகிடும். பட் இருந்தாலும் ஒரு ஓசைக்காக, ஓசை குறையாத இடத்துலையும் ஒரு ரைமிங்காக அது இன்னிசை அளபடையில் அதை கொடுத்துருப்பாங்க. இந்த நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த செய்யுளிசை அளபடை இல்லை இசை நிறை அளபடை அப்படின்னு சொல்லுவாங்க. அது இது அது ஈரசை சீர்களாக வரும். அதே வந்து இன்னிசை அளபடை வந்து மூவசை சீர்களாக இருக்கும். ஸோ அது ஒரு முக்கியமான பழக்கம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா சொல்லிசை அளபடை ஈ அப்படின்னு முடியும். அது ஈஸியாக பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிடலாம். லாஸ்ட்டாக ஈ அப்படின்னு இருக்கும். ஒற்றளபடை அப்படின்னா ஒற்றெழுத்துக்கள் வந்து 2 வாட்டி வந்திருக்கும். ஸோ அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அப்போ இதில் பொருந்தலை என்ன பொருந்தலைன்னா உயிரளபடை. இது 3மே உயிரளபடை, இது ஒற்றளபடை. அதனால் அதுதான் பொருந்தலை. அடுத்தது பாருங்கள், கீழ்கண்டதில் பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மை, கருமை, பசுமை, எளிமை. எளிமை தான் பொருந்தலை. இதெல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பண்பு, அந்த நிறப்பண்பை வந்து சொல்லியிருக்கு. இப்போ நிறப்பண்பு செம்மை சிகப்பு நிறம், கருமை கருப்பு, பசுமை பச்சை. அப்போ அந்த நிறப்பண்பை வெளிப்படுத்திருக்கு. எளிமை அப்படிங்கிறது இது ஒரு பண்பு மேலே தான் இருக்குது. பட் ஆனால் இது வந்து நிறம் சார்ந்த இருக்கிறதுனால இது 3மே ஒன்றா இருக்குது. எளிமை வந்து அந்த நிறம் சார்ந்தது இல்லை, அதனால் அது வந்து என்ன சொல்கிறோம், பொருந்தலை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த கொஷின் பாருங்கள், எல்லாமே விடை தெரியவில்லை, புது கொஷின் தான். பொருந்தாத இணையை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கோலம் அப்படின்னா அழகு, கரெக்டு தான். குளவி அப்படின்னா குழந்தை, அதுவும் கரெக்டு தான். கூரை அப்படின்னா புடவை, கரெக்டு தான். கூலம் அப்படின்னா தானியம் கொடுத்துருக்காங்க, அது தப்பு. இதுதான் பொருந்தலை. ஏன் அப்படின்னா தானியம் அப்படிங்கிறது இந்தலா வராது, இது வராது, அதுக்கு பதிலாக இந்த குண்டுலா வரும். இப்போ கூலம் இதுதான் தானியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த கூலம் என்னது? அப்போ இந்த கூலம் என்ன அப்படின்னா குப்பை கூலம். குப்பை, அந்த மாடுலாம் அந்த வைக்கல் மேய்ஞ்சி அந்த குப்பையாக போட்டு வச்சுருக்கோம், பில்கள்லாம் கடித்து அந்த குதறி வச்சுருக்கோம், குப்பை இருக்குது, குப்பை கூலங்கள், வைக்கோல் கூலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கூலம் அப்படின்னு வரும். அதே வந்து இந்த கூரையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரை வரும். ஸோ இந்த ரை வந்துச்சுன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் அந்த கூரை வீடு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த வீட்டு மேலே போடக்கூடிய அந்த கூரை வீடு. அப்போ இந்த ரா வந்துச்சு அப்படின்னா இது வந்து புடவையை குறிக்குது. சிங்கிள் ரா வந்துச்சு அப்படின்னா இது வந்து வீட்டு மேலே போடுற கூரையை குறிக்குது. குளவி அப்படின்னா குழந்தை. அதே குளவி இந்தலா, இப்போ மத்தலா வந்துச்சு அப்படின்னா குளவி. இது வந்துச்சுன்னா அப்படின்னா குளவி அப்படிங்கிற பூச்சி நமக்கு தெரியும், குளவி கடிச்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்திங்கன்னா அது. கோலம் அப்படின்னா அழகு. அப்போ அந்த கோலத்தில் இந்த மத்தலா, இந்த கோலம் இப்படி வந்துச்சு அப்படின்னா கோல வடிவம் அதை குறிக்குது. அப்போ கோலம்னா அழகு தான், குண்டுலா வந்துச்சுன்னா அழகு தான். இப்போ கோலம் அப்படிங்கிறது இது வரும். ஓகே, அப்போ கூலம் அப்படின்னா தானியம் கிடையாது. கூலம்னா குப்பை கூலம். இந்த குண்டுலா வந்தால் தான் அது தானியம், அதுதான் பொருந்தலை. அடுத்தது பாருங்கள், பொருந்தாத சொல்லை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
உள்ளம், வீடு, இடம், அழகு. ஸோ இதெல்லாம் அந்த இடத்தை பேஸ் பண்ணி குறிக்குது. வீடு, இடம், உள்ளமும் ஒரு இடம் தான். பட் ஆனால் அழகு அப்படிங்கிறது ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, அந்த அழகாக இருக்காங்க அப்படின்றத பாயிண்ட் பண்ணி சொல்லுது. அப்போ இந்த அழகு அப்படிங்கிறது தான் இதில் பொருந்தலை. இந்த உள்ளம், வீடு, இடம் இதெல்லாம் இடம் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால அந்த அழகு அப்படிங்கிறது இதில் பொருந்தலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், தவறான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் பிச்சமூர்த்தி இதில் வந்து பார்த்திங்கன்னா பாரதியார், இந்தியா விஜயா கரெக்டாக தான் இருக்கும். பெருஞ்சித்தனார், தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் அப்படின்னு சொல்லி 3 இதழ்கள் உலக தமிழர்களுக்கிடையே அந்த தமிழ் உணர்வை வந்து பரப்பியிருப்பார் பாவலரேறு பெருஞ்சித்தனார். அந்த 4 வகை கவிகளை உள்ள பேர் உடைய தான் அந்த பெருஞ்சித்தனார். ஸோ அவர் இது கரெக்டு தான். நான் பிச்சமூர்த்தி வந்து பார்த்திங்கன்னா நவ இந்தியா, ஹனுமான் அப்படிங்கிற இதழ்களை பணியாற்றிருப்பார். மீ ராஜேந்திரன் வந்து அன்னம் எடுத்தது. அவன் 1-4 திருப்பி போட்டிருப்பாங்க, அதனால் 1-4 தான் பொருந்தலை. அடுத்தது பாருங்கள், பொருந்தாத இணையை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது பிடி அப்படிங்கிறது பொருந்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்துருவோம். நசைனா விருப்பம் கரெக்டு. பிடி அப்படின்னா யானைன்னு வரும், அது ஆண் யானையா பெண் யானையா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெண் யானைன்னு குறிக்கும். பிடி அப்படின்னா பெண் யானை. அப்போ வேலம் அப்படின்னா ஆண் யானை. கரி அப்படின்னா பொதுவாக யானை அப்படின்னு சொல்லுவாங்க. கரிமுக அம்பி, பரிமுக அம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பல் கலைகளில் நம்ம படிச்சிருப்போம். இப்போ கரிமுக அம்பினா படகு. அந்த படகுக்கு முன்னாடி யானை வடிவம் முகம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. குதிரை வடிவமும் யானை முக வடிவமும் அதில் இருக்குது. கரிமுக அம்பி, பரிமுக அம்பி அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அப்போ கரினா ஜென்ரலாக யானைன்னு சொல்லலாம். வேலம் அப்படின்னா ஆண் யானை. பிடி அப்படின்னா பெண் யானைன்னு வரும். இங்கே ஆண் யானைன்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. நசைனா விருப்பம் கரெக்டு. யானா ஒரு வகை மரம் தான், அது கரெக்டு தான். அப்போ யா அப்படிங்கிறது வரும். இது எங்கே கொடுத்துருக்காங்கன்னா 9th குறுந்தொகை 9th குறுந்தொகை லெசனில் கொடுத்துருப்பாங்க. யானை ஒரு வகை மரம், அது எங்கே இருக்குன்னா பாலை நிலத்தில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பாலை நிலத்தில் வளர்கிற ஒரு மரம் தான் அந்த யா அப்படிங்கிற ஒரு வகை மரம். பொலிக்கும், உரிக்கும் கரெக்டு தான். இப்போ பிடினா பெண் யானை, ஆண் யானைன்னு கொடுத்துருக்காங்க, அதுதான் தப்பு. 2 மட்டும் தப்பு. அடுத்தது பாருங்கள், இதுக்கப்புறம் அந்த நியூ கொஸ்டின் தான் கொஞ்சம் அட்வான்ஸாக கேட்குறாங்க. என்னென்னா பழைய கொஸ்டின் கொஞ்சம் ஓரளவுக்கு டைரெக்டாக இருக்கும். நியூ கொஸ்டின் கொஞ்சம் நம்ம ஸ்கூலுக்கு தெளிவாக படிச்சிருந்தோம் அப்படின்னா தெளிவாக அடிச்சிடணும். பட் ஆனால் அந்த சொல்லும் பொருளாக இருக்கட்டும், எதுக்கு இருந்தாலும் இருக்கட்டும், அந்த சிலபஸ் பேஸ் பண்ணி தான் கேட்குறாங்க. அடுத்து பாருங்கள், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், இல்லம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோன்னே தெரியுது. ஐவகை நிலங்கள் இல்லை ஐவகை திணைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதில் என்ன, அது இல்லம் மட்டும்தான் வராது, மற்றதெல்லாம் இந்த 5 திணைகள் அதில் வர இதுதான். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, அதில் இல்லம் மட்டும் பொருந்தலை, அது ஈஸியாக நம்ம இதை போட்டுடலாம். அடுத்து பாருங்கள், பொருத்தமில்லாத இணை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பொருத்தமில்லாத இணை, ஸோ இப்போ பொருத்தமில்லாத இணை என்னது, இன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்மை அப்படின்னா இல்லாதது, இல்லாமை, வறுமை, ஏழ்மை அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் இன்மை அப்படிங்கிறது இன்பம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதுதான் தப்பு. திண்மை அப்படின்னா வலிமை. தெளிவாக பார்க்கணும், இங்கே 3 சொல்லி இன்னும் வரணும். 3 சொல்லி இன்னும் வந்துச்சுன்னா அது திண்மை. அது என்னது, 3 சொல்லி இன்னும் வர திண்மை வந்து வலிமை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே 2 சொல்லி இன்னும் வர திண்மை அப்படிங்கிறது தீமை, தீய செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 3 சொல்லி இன்னும் வந்துச்சு அப்படின்னா அது வந்து வலிமை. 3 சொல்லி, அப்போ 3 சுழிகள் இருக்குது, அப்போ அது வலிமையாக இருக்குது. அது பார்த்தோன்னே நம்ம புரியும். இப்போ 3 சொல்லி இன்னும் வர திண்மை வந்து வலிமை அப்படிங்கிற மீனிங். 2 சொல்லி வந்துச்சுன்னா அது தீமை, தீய செயல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆலினா கடல் தான். அதிலே ஆலி, இந்த லீ மத்தள லீ போட்டோம் அப்படின்னா அது ஆழி விதை அப்படிங்கிறத நம்ம குறித்து சொல்லலாம். அதே குண்டுலி வந்துச்சு அப்படின்னா பூதம், மலைத்துளி அப்படிங்கிறதெல்லாம் குறிக்குது. அப்புறம் நோன்மை, நோன்பு 2 ஒன்று தான், அது தவம் அப்படின்னு சொல்லுவாங்க, கரெக்டு தான். இப்போ இன்மை அப்படின்னா இல்லாமை, வறுமை அப்படின்னு சொல்கிறத இன்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வறுமையை இன்பம் இல்லை துன்பத்தை இன்பம்னு சொல்லியிருக்காங்க, அது தப்பு. அடுத்தது பாருங்கள், திருத்தக்க தேவர் சீவக சிந்தாமணியோட ஆசிரியர் வளையாபதி கொடுத்துருக்காங்க, இது தப்பு தான். இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் கரெக்டு. நாதகுத்தனார் குந்தலகேசி கரெக்டு. சீத்தலை சாத்தனார் மணிமேகலை கரெக்டு. அப்போ திருத்தக்க தேவர் சீவக சிந்தாமணியோட ஆசிரியர் வளையாபதி, அதுக்கு வந்து ஆசிரியர் பெயர் அறியப்பட இயலவில்லை அப்படிங்கிறது தான் அதுக்கு. ஏன்னா அது கண்டுபிடிக்க முடியல, அது ஓலைச்சுவடிகள் கண்டுபிடிச்சி வளையாபதிங்கிற இருந்திருக்கு. ஐம்பெருங்காப்பியங்களில் வளையாபதி குந்தலகேசிலாம் இருக்குது. பட் குந்தலகேசிக்கு நாதகுத்தனார் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஐம்பெருங்காப்பியங்களில் வளையாபதிக்கு ஆசிரியர் பேர் தெரியாது, அது இல்லை, கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறது. இல்லை அறியப்படவில்லை அப்படிங்கிறது தான் ஆன்சர். பட் அது திருத்தக்கதை கொடுத்துருக்காங்க, அதுதான் பொருந்தலை. அடுத்து பாருங்கள், முசிறி பேர் யார், அந்த 6 பேர் கம்பேர் பண்ணியிருப்பாங்க. முசிறி அப்படின்னா சேரர்களோட
துறைமுக நகரம். கொற்கை அப்படின்னா பாண்டியர்களோட துறைமுக நகரம். காவிரி பூம்பட்டினம் வந்து சோழர்களோட துறைமுக நகரம். வெனிஷு அப்படிங்கிறது ஒரு நகரம். மார்கோபோலோ அப்படிங்கிற ஒரு பர்சன், அது ஒரு வணிகர் தான் அவர். அந்த காலத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்து மார்கோபோலோ வந்து வணிகம் பண்ணவர் தான் அது. அதை இங்கே சம்மந்தமாக கொடுத்துருக்காங்க. இப்போ மூவேந்தர்களை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. முசிறி சேரர்களோட துறைமுக நகரம், அது வந்து பேரியாரோட தொடர்புடையது. கொற்கை தாமிரபரணி, கொற்கை யார், தாமிரபரணி யார், அதோட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. காவிரி பூம்பட்டினம் வந்து காவிரி யார். இப்போ காவிரி பூம்பட்டினம் அதிலே பேர் வந்துச்சு காவிரி யார் அப்படிங்கிறது. மூணுமே கரெக்டாக பிறந்தது. வெனிசு அப்படிங்கிறது ஒரு நகரம். அந்த வெனிசு நகரத்துலேருந்து வணிகராக வந்தவர் தான் மார்கோபோலோ. அவர் தமிழர்களோட வணிகர் தொடர்பு வந்து கொண்டிருந்தவர். அவரை பற்றி தெரியும், ரொம்ப ஃபேமஸானவர் தான். இப்போ அதுதான் வேறுபட்ட இணை. பொருந்தாத சொல்லை கண்டறிக. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, சேர்ப்பன் சேர்த்தியர் பரதன் பரத்தியர். சேர்ப்பன் பரதன் பரத்தியர் கரெக்டு தான். இந்த நெய்தல் நிலத்தை பேஸ் பண்ணி வாழ்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம். கடல் சார்ந்த இடங்கள் நெய்தல் நிலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ கடல் சார்ந்த இடம் அதில் வாழ்கிற மக்கள்கள் தான் இதை சொல்லுவாங்க. அதில் முக்கியமாக படகு ஓட்டுறவங்கள வந்து பரதன் பரத்தியர் அப்படின்னு சொல்லுவாங்க. பரதன் பரத்தியர் வந்து படகு ஓட்டுறவங்கள பற்றி சொல்லுவாங்க. அப்போ அந்த நெய்தல் நிலத்தை சார்ந்த வாழ்பவர்களை வந்து என்னென்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர்ப்பன் சொல்லுவாங்க. சேர்த்தியர் வராது. நுழைச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நுழையர் அப்படின்னு சொல்லுவாங்க. பரதவர் அப்படின்னு சொல்லுவாங்க. பரதவர் தான் பரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. பரதவர் பரத்தியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாமே கரெக்டு தான். சேர்ப்பன் கரெக்டு, பரதவர் பரத்தியர் கரெக்டு. இதுக்கப்புறம் நுழைச்சி நுழையர் அப்படிங்கிறது கரெக்டு. ஆனால் சேர்த்தியர் அப்படிங்கிறது வராது. அப்போ அதுதான் பொருந்தலை. ஸோ இதில் பாருங்கள், அடுத்த கொஸ்டின். அரசன் வந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அரசன் அப்படிங்கிறது உயிர்திணையை குறிக்குது. வந்தது அப்படின்னா அக்ரிணையை குறிக்குது. உயிர்திணை அக்ரிணை. ஆண்பால் பெண்பால் பலர்பால் அப்படிங்கிறது உயிர்திணை. ஒன்றன்பால் பலவின்பால் அப்படிங்கிறது அக்ரிணைன்னு நமக்கு தெரியும். அப்போ அரசன் அப்படிங்கிறது உயிர்திணை, வந்தது அப்படிங்கிறது அக்ரிணை. அப்போ திணை மாறுது. அப்போ இது வந்து திணை வலு அப்படின்னா பிழைகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது வலு அமைதி இலக்கண குறிப்பில் நம்ம பார்ப்போம். ஸோ வலு சொற்களை நீக்கிறது போது அதிலே நம்ம தெளிவாக அதில் பார்த்துருவோம். இப்போ வலு வந்து 8 வகைப்படும். அது வந்து தான் அந்த இதில் ஒரு 4 இதை பற்றி சொல்லியிருக்காங்க. இது என்னங்கிறது தெளிவாக பார்த்துக்கலாம். அப்போ அரசன் அப்படின்னா உயர்திணை வரும், வந்தது அப்படின்னா அக்ரிணை. இது வரதுனால இது வந்து திணைவலு, திணை சார்ந்த பிழைகள் இதில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள், கபிலன் பேசினால். கபிலன் அப்படிங்கிறது ஆண்பால், பேசினால் அப்படிங்கிறது பெண்பாலோட வராது. இப்போ ஆண்பாலும் பெண்பாலும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் இது பால்வலு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கபிலன் பேசினான்னு தான் வரும். அரசன் வந்தான் அப்படின்னு தான் வரும், வந்ததுன்னு வராது. அடுத்து பாருங்கள், குயில்கள் கூவியது அப்படின்னு சொல்கிறாங்க. குயில்கள் அப்படின்னு இது வந்து அந்த ஃப்ளூரலில் கொடுத்துருக்காங்க, பன்மையில் கொடுத்துருக்காங்க, ஒருமை கிடையாது. கூவியது அப்படின்னா என்னது, அது வந்து ஒருமை. குயில் கூவியது அப்படின்னு சொல்லலாம். குயில்கள் அப்படிங்கிறது பன்மை, குயில்கள் கூவின அப்படின்னு நம்ம சொல்லணும். அது கூவியது அப்படின்னு வருது. அப்போ எண் வலு அப்படின்னு அதை குறிப்பிடுறோம். இதுவும் கரெக்டு தான். குயில்கள் அப்படிங்கிறது பன்மை, கூவியது அப்படிங்கிறது ஒருமையும் பன்மை. அப்போ நிறையா பேர் இருக்கிறத ஒருமையோடு சேர்த்துருக்காங்க. அப்போ எண் வலு அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. அது கரெக்டு தான். பிழை இருக்குது அதில் அப்படின்ற கொடுத்துருக்காங்க. அடுத்து காலவலு இது கொடுத்துருக்காங்க. இது தப்புங்கிறாங்க. என்னென்னு பார்ப்போம். கமலா சிரித்தாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காலம்னா என்னது, தன்மை முன்னிலை படற்கை. தன்மை முன்னிலை படற்கை வரும், அதுதான் அந்த காலம். சரி, காலவலு காலம் வரும். சரி, கமலா சிரித்தாள் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, இது வந்து இடவலு அப்படின்னு வரும். ஸோ கமலா சிரித்தாய் அப்படிங்கிறது இடவலுவில் வரும். ஆனால் காலவலுன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு காலவலுன்னா என்னது, அது நமக்கு தெரியும். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அப்போ நேற்று வருவான், இன்று வருவான் அப்படின்னு சொல்கிறது தப்பு. நேற்று வந்தான், இன்று வருகிறான் அப்படின்றது சொல்லலாம். நாளை வந்தான் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அப்போ நிகழ்காலத்தை இது எதிர்காலத்துலேயோ இல்லை எதிர்காலத்தை நிகழ்காலத்தில் இப்படி மாற்றி சொன்னால் அது வந்து காலவலு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, கமலா சிரித்தாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கமலா அப்படிங்கிறது இது வந்து கமலா அப்படிங்கிறது அந்த படற்கை, அந்த மூவிடத்தை குறிக்கிறது. இப்போ கமலா சிரித்தாய் அப்படிங்கிறது இடவலு அப்படிங்கிறத வரும். இது காலவலுன்னு கொடுத்துருக்காங்க. காலவலுக்கு தான் நம்ம எக்ஸ்பிளனேஷன் சொல்லியாச்சு. இப்போ கமலா சிரித்தாய், கமலா அப்போ வந்து இடவலு என்ன வரும், தன்மை முன்னிலை படற்கை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கமலா அப்படிங்கிறது படற்கையை பேஸ் பண்ணி வரும். இப்போ கமலா சிரித்தாள் அப்படின்னு தான் வரும். கமலா சிரித்தாய் அப்படின்னு வருது. அப்போ நான் சிரித்தேன், நீ சிரித்தாய், அவள் சிரித்தாள் அப்படின்னு சொல்லலாம். இங்கே என்ன சொல்கிறாங்க, கமலா அப்படிங்கிறது படற்கையில் வருது, சிரித்தாய் அப்படிங்கிறது நீ சிரித்தாய் அப்படிங்கிறது முன்னிலையில் வருது. அப்போ படற்கை முன்னிலை மிக்ஸ் பண்ணி வருது. அதனால் இது வந்து இடவலு அப்படிங்கிறது தான் வரணும். இங்கே காலவலு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு.
காலவலு அப்படின்னா நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலத்தை கம்பேர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்தது பாருங்கள், பொருந்தாதை கண்டறிந்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 கிலோ 5 கிலோ அப்படிங்கிறது எடுத்தல் அளவை ஆகுபெயர். கரெக்டு தான், ஆகுபெயரில் வர ஒரு டைப்பு தான். 5 கிலோ எடுப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ 5 கிலோ அப்படிங்கிறது எடுத்தல் அளவு ஆகுபெயர். கரெக்டு. 4 லிட்டர் அந்த லிட்டரில் பாருங்கள், அந்த மூஞ்சி இப்படி குறுகி இருக்கும். லிட்டர் அந்த நம்ம சொசைட்டிலாம் போனோம்னா அந்த மண்ணெண்ணெலாம் வாங்கும்போது, சீமெண்ணெல்லாம் அந்த நம்ம சொசைட்டியில் வாங்கும்போது சின்னதாக இப்படி ஊற்றும் போது இப்படி லைட்டாக இப்படி சாய்ச்சி விட்டு தான் ஊற்றுவாங்க. அப்போ அதில் ஊற்றும் போதே அங்கே 1 லிட்டர் இருக்கிறத 1/4 லிட்டர் அவன் திரும்ப அதை டென்னில் ஊற்றிவிட்டு அப்புறம் ஊற்றுவாங்க. அதுமாரி கடைக்கு போனாலும் சரி, 1 லிட்டர் ஊற்றும் போது அந்த பால் வாங்கும்போதும் சரி, அப்போ அது முகத்தல் அளவை ஆகுபெயர் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். அப்போ முகத்தல் அளவை ஆகுபெயர்னால் அந்த என்ன சொல்கிறது, அது மூஞ்சி மாரி இருக்குது அப்படின்ற மாரி அதை சொல்லிக்கலாம். இல்லை ஜஸ்ட் அதை மறக்காமல் இருக்கிறதுக்கு அந்தமாரி எதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 4 லிட்டர் முகத்தல் அளவை ஆகுபெயர், அதுவும் கரெக்டு தான். 3 மீட்டர்னால் என்னது, லென்த்தாக இருக்கும். அப்போ நீட்டல் அளவை ஆகுபெயர் தான் அது வரும், அதுவும் கரெக்டு தான். இந்தியா வென்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஊமை ஆகுபெயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. இந்தியா வென்றது அப்படின்னா இடவாகு பெயர் அப்படின்னு வரும். ஸோ இந்தியா வென்றது அப்படின்னா இடவாகு பெயர், இந்தியாவில் இருக்கிற அந்த மக்களை குறிக்கும். அது தப்பாக இந்தியாவுக்கு ஆகி வந்திருக்கு. ஸோ அப்போ இந்தியா வென்றது அப்படின்னா இடவாகு பெயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஊமையாகு பெயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பொருந்தாத இணையை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேதினா எருமை, சந்தம்னா அழகு, கோதில் அப்படின்னா குற்றம் இல்லாத அப்படின்னு வரணும். இது பசு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கோதில் அப்படின்னா குற்றம் இல்லாத அப்படிங்கிறது தான் அதுக்கு மீனிங். பசுன்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. அங்கனர் அப்படின்னா சிவன், கரெக்டு தான். அடுத்த கொஷினு, பொருந்தாத இணையை கண்டறிக. இதுக்கப்புறம் கொஞ்சம் பாஸ்ட்டாக பார்த்துடலாம். இது வரலையும் ரொம்ப முக்கியமான, அதாவது ரீசன்ட் கொஷின்ஸ், ஒரு 3-4 வருஷத்துக்கு உள்ள கொஷினு. அதுக்கு முன்னாடி இருக்கிற கொஷினை கொஞ்சம் வாட் இஸ் வாட் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதில் என்ன கான்செப்ட் இருக்குதுன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அது கொஞ்சம் பாஸ்ட்டாகவும் போய்க்கலாம், ஏன்னா 73 கொஷின் முடிக்கணும். ஈண்டு அப்படின்னா இவ்விடம், கரெக்டு. காண்டகு அப்படின்னா காணத்தக்க அப்படிங்கிறது கரெக்டு. இருப்பாணி அப்படின்னா இரும்பு ஆணி அப்படிங்கிறது கரெக்டு. கீண்டு அப்படின்னா அடித்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீண்டு அப்படின்னா பிளந்து, அடிக்கிறது கிடையாது, பிளந்து, ரெண்டாக பிளக்கிறோம். பிளந்து இல்லாட்டி கிழிக்கிறோம், ரெண்டாக கிழிக்கிறோம். இப்போ கீண்டு அப்படின்னா கிழித்து இல்லாட்டி பிளந்து அப்படிங்கிறது வரும். இது அடித்துன்னு வருது, அது தப்பு. அடுத்தது பாருங்கள், சுவை பண்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுவை பண்பில் என்னென்ன வருது, காரம், புளிப்பு, இனிப்பு. ஓகே, சுவை பண்பில் வந்துடுது. சதுரம்ங்கிறது வடிவ பண்பு. இப்போ பண்பு தொகையில் வர்றது தான். சதுரம்ங்கிறது வடிவ பண்பில் வந்துருச்சு. காரம், புளிப்பு, இனிப்பு இது பார்த்தோன்னே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இதில் பொருந்தாது என்னது, சதுரம்ங்கிறது சுவை பண்பு கிடையாது, வடிவ பண்பு. அடுத்தது பொருந்தாத சொல்லை. பொருந்தாத சொல்லை கண்டறிக. மாணிக்கம், முத்து, பவளம், கிளிஞ்சல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது கிளிஞ்சல் தான் நம்ம பார்த்தானே தெரியும், கிளிஞ்சல் தான் பொருந்தலை. கிளிஞ்சல்னால் என்னது, அந்த நத்தை ஷெல் இருக்குது பார்த்தீங்கன்னா, நத்தை ஓடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லை சங்கு, சிப்பி அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் இங்கே இருக்கிறது பாருங்கள், இதெல்லாமே நவரத்னங்கள் பேஸ் பண்ணியிருக்கோம். மாணிக்கம், பவளம், முத்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நவரத்னங்கள் 9 இருக்கும். வைரம், புஷ்பராகம், முத்து, பவளம், மாணிக்கம், வைடூரியம், மரகதம், அப்புறம் கோமேதகம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் லாஸ்ட்டாக நீலம் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த நவரத்னங்களில் ஒரு 3 இதை கொடுத்துருக்காங்க. மாணிக்கம், பவளம், முத்து. இது முக்கியமான ஜென்ரலாக வரது தான். முத்து, மணியே, மாணிக்கமே அப்படின்ற மாரி நம்ம பாட்டு கூட பார்த்துருப்போம். அதில் கிளிஞ்சல் அப்படிங்கிறது நத்தையோட அந்த ஓடு, ஷீஷல் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஒரு சின்ன சங்கு, ஷிப்பி அப்படின்றதெல்லாம் சொல்லுவோம், குறிப்பிடலாம். கிளிஞ்சல் மட்டும் பொருந்தாது. அடுத்து பொருந்தாத சொல்லை கண்டறிதல். காதலர், ஜன்னல், சாளரம், கொட்டில்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் கொட்டில்கள் மட்டும்தான் பொருந்தலை. காதலர் அப்படின்னா காற்று வரும் வழி அப்படின்றத மீனிங்காக குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ காதலர் அப்படின்னா காற்று வர வழி. நம்ம காதலர்னால் நம்ம இந்த இப்போ ஒரு பையன் பொண்ணு காதல் பண்ணுவாங்க, அந்த காதலர் கிடையாது. காதலர் தினம் அப்படின்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது. காதலர் அப்படின்னா காற்று வரும் வழி அப்படின்றது குறிப்பு தான், அது தமிழ் சொல்லோட மீனிங். சன்னல், அப்புறம் ஜன்னல். சன்னல் அப்படின்னா ஜன்னல் தான், காற்று வர அந்த ஓப்பன் ஜன்னலை திறந்து வைப்பா காற்று வரட்டும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, அது. சாளரம் அப்படின்னாலும் ஜன்னல் தான் எல்லாமே. அப்போ இந்த 3 இதுவுமே காற்று வர பகுதி. ஒரு வீடு இருக்குன்னா அது எல்லாம் ஏதாவது ஒரு ஓப்பன் பண்ணி காற்று வர வைக்கிற ஏரியாவை தான் அந்த 3மே கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த கொட்டில்கள் அப்படிங்கிறது மாட்டு கொட்டில், ஆட்டு கொட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது வேறு, அது ஒரு மாடு இல்லை ஆடு மாடு தங்குற இடம், அந்த கொட்டில் அப்படின்றது அதை குறிப்பிடும். பட் காற்று வாங்குகிற இடம் அப்படிங்கிறது இது 3, இது பொருந்தலை. கொட்டில்கள் அப்படிங்கிறது பொருந்தாத சொல். அடுத்து பாருங்கள், கீழ்காணும் சொற்கள் நிலவு என்னும் பொருள் குறிக்காத சொல் அப்படின்னு கொடுக்குறாங்க.
நிலவுனா என்னது? நிலா அப்படிங்கிறது தெரியும். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும், ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும், மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் சிலப்பதிகாரத்தில் முதல் படலத்திலே கொடுத்துருப்பாங்க. நம்ம 6வது புக்கில் வாழ்த்து சிலப்பதிகாரத்தில் வர வாழ்த்து இதுதான். அதில் வந்து ஞாயிறு அப்படின்னா நமக்கு சூரியன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஞாயிறுனா சூரியன். அப்போ நிலவு குறிக்காத சொல் என்னது? திங்கள், இந்து, மதி. இது 3மே நிலவை குறிக்கும். ஞாயிறுங்கிறது குறிக்காது. ஞாயிறுனா சூரியன். இப்போ திங்கள்னா நிலா, நிலவு, சந்திரன் எல்லாம் ஒன்று தான். இந்து, மதி இதெல்லாமே நிலவை குறிக்கிற சொல். ஞாயிறு, பகலவன், ஆதவன் இதெல்லாம் வந்து சூரியனை குறிக்கிற சொல். அடுத்தது பாருங்கள், கீழ்காணவற்றுள் பொருத்தமற்றதை குறிப்பிடுக. இதெல்லாமே அந்த தே 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 அப்படின்றது 3மே பொருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலிக்கு பகை பூனை, நண்டுக்கு பகை நரியும் கொக்கும், தவளைக்கு பகை பாம்பும் பருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்க? ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேணி நீர்ப்படு செருந்தவளை கூப்பிடுதே, சேற்று நன்று சேற்றை குலைத்து ஏற்றடைக்குதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஏகாரத்தில் முடியுது, அதெல்லாம் வந்து இம்மில் முடியுது அப்படின்ற மாதிரி இது கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் இது பொருந்தாதமாக இருக்கிறது. பழைய கொஷினு. அது பாருங்கள், பொருத்தமானவற்றை பொருந்தாதனவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான கொஷின் தான். சூசையப்பர் தேம்பாவணியின் பாட்டுடை தலைவர், கரெக்டு தான். திருமந்திரம் சைவ திருமுறைகளில் 10வது திருமுறை பாடியிருப்பார் திருமூலர். திருமந்திரம் கரெக்டு. சங்கரதாஸ் சுவாமிகள் வந்து தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் கொடுத்துருப்பாங்க, அதுவும் கரெக்டு தான். மதங்க சூளாமணியை இயற்றியவர் மறைமலை அடிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. இது என்னன்னு பார்த்துருவோம். சூசை இது மதங்க சூளாமணியை இயற்றியவர் மறைமலை அடிகள் கிடையாது, விபுலானந்த அடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விபுலானந்த அடிகள் தான் இந்த மதங்க சூளாமணியை வந்து இயற்றிருப்பார். அதே இந்த சூசையப்பர் அப்படிங்கிறது சூசை மாமுனிவர், அது தமிழில் வீரமாமுனிவர் வந்து வளன் அப்படின்னு எழுதியிருப்பார். இதுதான் அந்த தேம்பாவணியில் வீரமாமுனியில் எழுதுனது. அந்த பாட்டோடைய தலைவனை நம்ம சொல்லியிருப்போம். இப்போ சூசையப்பர், சூசை மாமுனிவர், அப்புறம் யோசோப்பன் அப்படின்றதெல்லாம் வரும். அதில் வளன் அப்படிங்கிறது தமிழில் வீரமாமுனி எழுதியிருப்பார், அது கரெக்டு தான். தேம்பாவணியோட பாட்டுடைய தலைவர் இது கரெக்டு. திருமந்திரம் சைவ திருமுறைகளில் 10வது திருமுறை அது கொடுத்துருப்பாங்க, ஸோ அதுவும் கரெக்டு தான். முதல் 3 திருமுறைகள் வந்து திருஞான சம்பந்தர், அடுத்த 3 என்னது 4, 5, 6 திருநாவுக்கரசர், அப்புறம் மாணிக்கவாசர், அப்புறம் சுந்தரர் வருவார். அப்போ 9 வேறு பேர், 9ல் வந்து 9 பேர் வருவாங்க. 10வதுல 10 திருமூலர் திருமந்திரம் அதான் கொடுத்துருப்பாங்க. 10வது திருமுறை தான் கரெக்டு தான். சங்கரதாச சுவாமிகள் வந்து தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, கரெக்டு தான். அவருக்கு 100 பேரும் இருக்குது, 100 ஒரு பட்டமும் இருக்குது. நாடக உலகின் இமயமலை அப்படின்னாலும் சங்கரதாச சுவாமிகள் தான், அதுவும் கரெக்டு. அதுவும் கொடுத்தாலும் கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி போட்டுக்கலாம். அடுத்து பாருங்கள், பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கெடா, எடுப்பதும், தளி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கெடா அப்படின்னா இது 3மே வந்து பார்த்திங்கன்னா அந்த அளபடைகளில் வருது. அப்போ 3மே இந்த உயிரளபடையில் வர அந்த கிளாஸிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. செய்யுளிசை அளபடை இல்லாட்டி இசை நிறை அளபடை. ஈரசை சீரில் வர அந்த செய்யுளிசை அளபடை இல்லை இசை நிறை அளபடை. செய்யுளில் ஓசை குறையும் பொழுது அதை நிறைவு செய்வதற்காக அந்த நிறையெழுத்துக்கள் அளபெடுத்து அதை இனமாகிய குரல் எழுத்தோடு சேர்ந்து வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி அது கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. அது செய்யுளிசை அளபடை, இசை நிறை அளபடை. இசையை நிறைவு குறையாக இருக்கிற அந்த இசையை நிறைவு செய்வதற்காக அந்த சொல்கிறது தான் அந்த செய்யுளிசை அளபடை. அதுக்கு பேர் தான் இசை நிறை அளபடை அப்படின்னு சொல்லுவாங்க. எடுப்பதும் அப்படிங்கிறது இன்னிசை அளபடை. இனிய ஓசைக்காக, அதாவது இசை குறையாத இடத்துலையும் இனிய ஓசைக்காக அந்த நெடிலெழுத்து அளபெடுத்து வருது, அதுதான் இன்னிசை அளபடை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தமிழி, அப்போ அது வந்து அந்த வினைச்சொற்கள் இது வினைச்சொல் வந்து பெயரச்சமா அப்படின்ற மாதிரி மாற்றிருப்பாங்க. அது ஜென்ரலாக இந்த தமிழி அப்படின்னா ஈல முடிஞ்சிருக்கும், அதை வச்சு ஈஸியாக அடிச்சிடலாம். ஸோ அப்போ செய்யுளிசை இல்லை இசை நிறை அளபடை அப்படின்னா ஈரசைச்சீர்களில் வரும். எடுப்பதும் கெடுப்பதும் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூவசைச்சீர்களில் வரும். அது வந்து இன்னிசை அளபடை அப்படின்றத நம்ம மைண்டில் வச்சுக்கணும். தமிழி அதாவது சொல்லி செயல்படைங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணிப்பாங்க. சொல்லி ஈன்னு முடியுது அப்படின்னா அப்போ அது வந்து ஈஸியாக ஈன்னு முடிஞ்சுது அப்படின்னா அது சொல்லிசை அளபடை அப்படின்றத போட்டுடலாம். செய்யுளிசை இசை நிறை 2 பேர் இருக்குது, அப்போ 2 சீர் வந்துச்சுன்னா என்னது செய்யுளிசை அளபடை அப்படின்றத போட்டுடலாம். இன்னிசை அதில் வந்து பாருங்கள் அது ஒரு லென்த்தாக வருது, அப்போ 3 வசை சீர் வந்துச்சுன்னா அதை போட்டுடலாம். அசைச்சீர்கள் பிரிக்கிறது அது தனியாக பார்ப்போம்.
ஃபஸ்ட்டு இலக்கண பேசிக் கிளாஸ் முடிச்சிடும், அதெல்லாம் பிரிக்கிற மாதிரிலாம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. பொருந்தா இணையை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பொருந்தா இணை வந்து பார்த்திங்கன்னா பையுள் அப்படின்னா இன்பம்னு கொடுத்துருக்காங்க. பையுள் அப்படின்னா நோய் அப்படிங்கிறது மீனிங், அதில் இன்பம்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. பணவன் அப்படின்னா அந்தணன், அல்கு அப்படின்னா இரவு, அல் அப்படின்னாலும் இரவு தான், நோட் பண்ணிக்கோங்க. அல்னாலும் இரவு தான், அல்குனாலும் இரவு தான். இதெல்லாம் சொல்லும் பொருளும் ஃபஸ்ட் டாபிக், எனக்கு நல்லா ஃபஸ்ட் டாபிக் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன், நிறையா எக்ஸ்ட்ரா இதுவும் அதில் சொல்லியிருப்பேன். விபுதர் அப்படின்னா புலவர். இப்போ பையுள் அப்படின்னா நோய் இல்லை துன்பம் அப்படின்னு சொல்லலாம், அது இன்பம்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. அடுத்து பாருங்கள், பொருந்தாத சொல்லை தெளிவு செய்க. கலித்தொகை, குறுந்தொகை, நெடுந்தொகை, நறுந்தொகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கலித்தொகை, குறுந்தொகை, நெடுந்தொகை இதெல்லாமே 8 தொகை நூல்கள், 10 பாட்டில் இல்லை, 8 தொகை நூல்களில் வர நூல்கள். கலித்தொகை, குறுந்தொகை ஓகே. நெடுந்தொகைன்னா என்னது கமெண்டில் சொல்லுங்கள். இது ரொம்ப ஃபேமஸான நூல், 400 பாடல்கள் இருக்கும், அகம் சார்ந்த நூல். நெடுந்தொகைக்கு முக்கியமான மெயின் பேர் என்ன, அது மெயின் பேரோட சைடு நேம் தான் இந்த நெடுந்தொகை. நெடுந்தொகை 400 அப்படின்னு சொல்லுவாங்க, அகம் சார்ந்த நூல். அதே வந்து தமிழரின் வாழ்வியல் களஞ்சியம் இல்லை கருவூலம் அப்படின்னு சொன்னால் அது புறநானூறு. அப்போ நெடுந்தொகைனா என்ன நூல் அப்படிங்கிறத கமெண்டில் பார்க்குற எந்த டைமில் பார்க்குற வீடியோ யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், நெடுந்தொகைனா என்ன நூல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நறுந்தொகை அப்படின்னா இதெல்லாமே 8 தொகை நூல்களும் கொடுத்துருக்காங்க. நறுந்தொகை அப்படிங்கிறது 8 தொகை நூலில் வராது, அதனால் இது பொருந்தலை. ஏன் பொருந்தலை? நறுந்தொகை அப்படிங்கிறது வெற்றி வேர்க்கை அப்படின்னு அதுக்கு 100 பேர் இருக்குது. இது யார் எழுதுனதுன்னா அதிவீரராம பாண்டியர் அவர் எழுதிருப்பார். ஸோ அப்போ இது மட்டும் பொருந்தலை, இது 3 வருது. நெடுந்தொகைனா அது மெயின் என்ன நூல், 8 தொகையில் வர நூல் தான், அது அகம் சார்ந்த நூல், 400 பாடல்கள் கொண்டிருக்கோம். அது என்ன நூல் அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து பாருங்கள், மேதி அப்படின்னா எருமை, கரெக்டு தான். கேசரி அப்படின்னா சிங்கம். எண்குனா கரடின்னு வரும், புலின்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. அப்போ புலிக்கு வேறு பேர், இது புலிக்கு என்ன வேறு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா உழுவை அப்படின்னு சொல்லுவாங்க. உழுவைனா புலி, எண்குனா கரடி. அப்போ இது தப்பாக கொடுத்துருக்காங்க. மறை, மறைனா மான் தான் கரெக்டு. அதே இந்த மறைனா மான், இந்த மறை வந்துச்சுன்னா மறைத்தல், ஹைட் பண்ணுறது, ஹைட் அண்ட் ஷீக் விளையாடுவோம் பார்த்தீங்களா, அந்த இது. இப்போ மறைத்தல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எண்குனா கரடின்னு வரும், தப்பாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், பொருந்தாத தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இழிந்த பிறப்பாய் விடும், இதெல்லாம் வந்து திருக்குறளோட லாஸ்ட் இது. பிறப்பொழுக்கம் குன்றக்கிடம், ஏதம் படுப்பா கரித்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இந்த செல்வத்து பயனே ஈதல் அப்படிங்கிறது புறநானூரில் வர ஒரு பாட்டு. இப்போ திருக்குறளோட புறநானூரை கம்பேர் பண்ணியிருக்காங்க. அப்போ 3மே திருக்குறளாக வருது, அதனால் அது 3மே ஒன்றா இருக்குது, இது மட்டும் தனியாக இருக்குது, அதனால் இது பொருந்தலை அப்படின்னு சொல்கிறோம். செல்வத்து பயனே ஈதல் அப்படிங்கிறது புறநானூரோட பாடல் வரி. அது யார் எழுதிருப்பாங்கன்னா மதுரை கணக்காயனார் மகன் நக்கீரனார் எழுதிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், மரக்கலம்னா ஒரு மிதவை, அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கடலுக்கு வேறு பெயர்கள் இருக்குது. மரக்கலம் அந்த கப்பல், மிதவை, தெப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கு வேறு பெயர்கள் நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் அந்த பகுதி ஈல நான் நடத்திருப்பேன். இந்த வணிகம், கடல் பயணங்கள், அந்த டாப்பிக்கில் நான் சொல்லியிருக்கேன், தெளிவாக அதை பார்த்துங்க. அப்போ வங்கம், அம்பி, திமில் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கப்பல், மிதவை, அந்த படகு பேஸ் பண்ணி வரும். புணரி அப்படின்னா கடல் பேஸ் பண்ணி வரும். அப்போ படகையும் கடலையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. 3மே கப்பல், அந்த மிதவை வரதுனால இது 3மே ஒன்றா இருக்குது, இது மட்டும் தனியாக இருக்குது, அதனால் இது பொருந்தலை. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு 4-5 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்கள், பொருந்தாத சொல்லை கண்டறிக. தத்தை, சுகம், வெறுப்பு, கிள்ளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா சுகம் அப்படின்னாலும் கிள்ளை அப்படின்னாலும் தத்தைனாலும் இதெல்லாமே அந்த கிளியை பேஸ் பண்ணி வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுகம், கிள்ளை, தத்தை அப்படின்னா கிளியை பேஸ் பண்ணி இருக்கும், பேரட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்ற மாரி குறிப்பிட்டிருக்கோம். அந்த வெறுப்பு அப்படின்னா மலை, இது தனியாக மலை, குன்று அப்படின்ற மாதிரி சொல்லலாம். வெறுப்புனா மலை, அதுக்கு தமிழ் பேர் வந்து மலை. வெறுப்புங்கிற தமிழ் வார்த்தை தான், அதுக்கு மீனிங் நமக்கு இப்போ தெரிஞ்ச பேர் வந்து மலை, குன்று அப்படின்னு சொல்லலாம். அப்போ இது 3மே கிளியை பேஸ் பண்ணி வருது, இது வந்து மலையை பேஸ் பண்ணி வரதுனால பொருந்தலை. அடுத்து பாருங்கள், பொருந்தாத இணையை கண்டறிக. பாண்டியர் கொற்கை, சோழர் காவிரி பூம்பட்டினம், சேரர் முசிறி எல்லாமே கரெக்டு தான். துறைமுக நகரங்களை கம்பேர் பண்ணியிருக்காங்க. சோழர்களோட துறைமுக நகரம் காவிரி பூம்பட்டினம் சொல்லலாம், பூம்புகார்னு சொல்லலாம், இல்லை புகார் நகரம் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், 3 பேர் இருக்குது. இப்போ பாண்டியருக்கு வந்து கொற்கை,
சோழர் காவிரி பூம்பட்டினம், சேரர் முசிறி கரெக்டாக தான். பல்லவர்களுக்கு விசாகப்பட்டினம் கொடுத்துருக்காங்க, அது தப்பு. பல்லவர்களுக்கு தலைநகரம் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் வரும். ஸோ அது விசாகப்பட்டினம் கொடுத்துருக்காங்க, அது தப்பு. அடுத்து பாருங்கள், இனத்தில் சேராத ஒன்றை சுட்டுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இனத்தில் சேராத ஒன்றை சுட்டுக அப்படின்னா இதுவும் அதே தான். புனரினா கடலை, அம்பி, பக்ரி, திமில் அப்படி எல்லாமே இது மிதவை, அந்த படகை பேஸ் பண்ணி வரும். அடுத்தது கீழ்காணும் சொற்கள் யானை என்னும் சொல் குறிக்காத இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கரி, வேலம், களிறு அப்படின்னா எல்லாமே யானை தான். இதில் கரி, களிறு, வேலம் எல்லாமே ஆண் யானைன்னு சொல்லலாம். பிடி அப்படின்னா பெண் யானைன்னு சொல்லலாம். இதில் கேளல் அப்படின்னா பன்றி அப்படின்னு வரும். கேளல்னால் பன்றி. உழுவை அப்படின்னா புலி. அது கேளல்னால் ஆண் பன்றி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இது அடுத்தது பாருங்கள், கீழ்கண்ட நூல் பட்டியல் பொருந்தாத சொல் என்னன்னு கேட்குறாங்க. வேதியர் ஒழுக்கம், தொன்னூல் விளக்கம், சதுரகராதி, தமிழ் இயக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழ் இயக்கம் தான் பொருந்தலை. ஏன் அப்படின்னா இதெல்லாம் வீரமாமுனிவர் இயற்றிய நூல்கள். தமிழ் இயக்கம் வந்து பாரதிதாசன், பாவேந்தர் பாரதிதாசன் எழுதின நூல்கள். தமிழ் இயக்கம் அவரோட இது வரும். ஸோ அதனால் பொருந்தலை. அடுத்தது பாருங்கள், பின்னொற்றுள் எவை இணை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து முதல் கலம்பகம் நந்தி கலம்பகம் தான், கரெக்டு தான். முதல் பரணி வந்து கலிங்கத்து பரணி வரும், தக்காய பரணி கிடையாது. ஸோ கலிங்கத்து பரணி தான் முதல் பரணி. பரணி வகை சிற்றிலக்கியங்களில் முதல் பரணி வந்து கலிங்கத்து பரணி. கலம்பகம் வகை சிற்றிலக்கியங்களில் நந்தி கலம்பகம் தான் ஃபஸ்ட்டு. முதல் நாவல் வந்து பிரதாப முதலியார் சரித்திரம், கரெக்டு தான். முதல் உலா திருக்கைலாய ஞான உலா அப்படின்னு சொல்கிறாங்க, அதுவும் கரெக்ட். ஸோ அப்போ முதல் பரணி அப்படின்னா கலிங்கத்து பரணி, முதல் கலம்பகம்னா நந்தி கலம்பகம், முதல் நாவல் அப்படின்னா பிரதாப முதலியார் சரித்திரம். அடுத்து பாருங்கள், பொருந்தாத பெயரை சுட்டுக. பிங்களம், திவாகரம், சூடாமணி. அப்புறம் சூளாமணின்னு கொடுத்துருக்காங்க. சூளாமணி அப்படிங்கிறது ஐஞ்சிறுங்காப்பியங்களில் ஒன்று, தோளாமொழி தேவர் எழுதியிருப்பார். பட் ஆனால் பிங்களம், திவாகரம், சூடாமணி அப்படிங்கிறது இதெல்லாம் இந்த டிக்ஷனரி அகராதி அப்படின்னு சொல்லுவோம். அது அகராதிக்கு முன்னோடியாக வந்தது தான் இந்த பிங்கள நிகண்டு, திவாகர நிகண்டு, சூடாமணி நிகண்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நிகண்டு அந்த டிக்ஷனரி பேஸ் பண்ணி குறிப்பிட்டிருக்கிறது தான் அந்த மூணுமே. பட் சூடாமணி ஐஞ்சிறுங்காப்பியங்களில் வருது, அதையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. அப்போ மூணுமே ஒன்றா இருக்கிறதுனால இந்த சூடாமணி மட்டும் தப்பாக வருது. இப்போ தோளாமொழி தேவர் எழுதியிருப்பார். தோளாமொழி தேவர் ஐஞ்சிறுங்காப்பியங்களில் குறிப்பிட்டிருப்பாங்க. பிங்கள நிகண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு டிக்ஷனரி. ஃபஸ்ட்டு வந்தது வந்து பார்த்திங்கன்னா திவாகர நிகண்டு, திவாகர முனிவர் எழுதியிருப்பார். அடுத்தது பிங்கள நிகண்டு அப்படின்னு சொல்லி ரெண்டாவது வந்திருக்கும், பிங்கள முனிவர் எழுதியிருப்பார். சூடாமணி அப்படிங்கிறது சூடாமணி நிகண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு அகராதிக்கு முன்னோடியாக இருந்த டிக்ஷனரி தான். மண்டல புருடர் எழுதியிருப்பார். இப்போ சூடாமணி அப்படிங்கிறது தப்பாக வருது, அதை பொருந்தலை. ஸோ அடுத்து பாருங்கள், பொருந்தாத இணையை கண்டறிக. கூரை. அப்போ கூரைனா என்னது? அறுவை அப்படின்னு சொல்கிறாங்க. துகில் அப்படின்னா அகில்னு சொல்கிறாங்க. கலிங்கம் அப்படின்னா காலகம். சீலை அப்படின்னா புடவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ கூரை அப்படின்னா சீலை, அந்த பட்டு சீலை அப்படின்னு சொல்லலாம். அதே வந்து கூரை, இந்த கூரை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், அந்த கூரை வீடு அப்படின்னு வரும். அப்போ இந்த கூரை அப்படின்னா அறுவை சிகிச்சை பண்ணுற அந்த கூறு போடுறது அந்தமாரி அது வரும், கரெக்டு தான். துகில் அப்படின்னா அகில்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. துகில் அப்படின்னா நல்ல ஆடை இல்லை அழகிய ஆடை அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். கலிங்கம் அப்படிங்கிறது காலகம், கரெக்டு தான். சீலை அப்படின்னா புடவை, அதுவும் கரெக்டு. அடுத்தது பாருங்கள், பின்வரும் தொகுப்பில் பொருந்தாத சொல்லினை எடுத்தெழுதுக. செம்மை, பசுமை, கருமை இதெல்லாம் பண்பு பேஸ் பண்ணி வருது. வெம்மை அப்படிங்கிறது ஹீட்டு, வெப்பம் இல்லை, ஒரு ஆங்க்ரி டைமில் அந்த வெப்பம் என்னடா ரொம்ப இதாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ அப்போ இது வந்து கலரை பேஸ் பண்ணுற அந்த நிறம் பண்பு பேஸ் பண்ணி வருது. இது வந்து கேரக்டர், இந்த ஹீட்டு, வெப்பம், கோபம் அதை பேஸ் பண்ணி வருது, அதனால் இது பொருந்தலை. அடுத்தது பாருங்கள், தினம் அப்படின்னா 4, கரெக்டு. நெருநல் அப்படின்னா நேற்று, அதுவும் கரெக்டு தான். மாறன் அப்படின்னா மன்மதன், கரெக்டு தான். சலவர் அப்படின்னா நல்லவர்னு சொல்லியிருக்காங்க. சலவர்னா வஞ்சகர் அப்படிங்கிறது வரும், நல்லவர்னு கொடுத்துருக்காங்க, அதனால் அது தப்பு. தினம்னா 4 தான். நெருநல் அப்படின்னா அது ஒரு குரல்லே கொடுத்துருப்பாங்க. நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு அப்படின்னு சொல்லி நிலையாமை, நிலையில்லாத தன்மை தான் இந்த உலகம். அப்போ நேற்று இருந்த ஒருத்தன் இன்றைக்கி இல்லை, இறந்து போயிட்டான் அப்படின்ற கான்செப்ட் வரும். அந்த இறந்தவங்களை பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க. திருக்குறளில் ஒரு முக்கியமான திருக்குறள். அப்போ நிச்சயமில்லாத இந்த உலகத்தில் போட்டி பொறாமல், கொலை, பட்டினி, நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படிங்கிறதெல்லாம் நிலவிக்கிட்டு இருக்கு.
அதை வந்து அந்த காலத்திலே 2000 வருஷத்துக்கு முன்னாலே திருவள்ளுவர் வந்து சொல்லிட்டு போயிட்டார். நெருநல் அப்படின்னா நெருநல் உளனொருவன் அப்படின்னா நேற்று இருந்த ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு அப்படின்னு சொல்லியிருக்காரு வள்ளுவர். இப்போ நெருநல் அப்படின்னா நேற்று இருந்த ஒருத்தன் இன்றைக்கி இல்லை அப்படிங்கிற அந்த பெருமை இருக்கிற உலகம் தான் இந்த உலகம். இப்போ ஒரு நிலையாமைனா என்னது? நிலை இல்லாத தன்மை, நிலையற்ற தன்மை தான் அந்த உலகம் அப்படின்றத, எதுவுமே நிலையற்ற தன்மை தான் இந்த உலகத்தில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அவ்வளோ திருக்குறள் எழுதுகிற திருவள்ளுவரே இப்போ இல்லை. செலவர் அப்படின்னா நல்லவர் அப்படின்னு கொடுத்தாங்க, அது வஞ்சகர். மாறன்னா மன்மதன் கரெக்டு தான். அதே இந்த மாறன் வந்துச்சுன்னா பாண்டிய மன்னன் குறிப்போம். அடுத்து பாருங்கள், மலரின் பருவத்தை குறிக்காத பெயர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ மலரின் பருவத்தை குறிக்காத பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அகரு அப்படிங்கிறத குறிக்கல. அலர், முகை, வி இதெல்லாமே ஓகே தான். மலரோட பூவின் நிலைகள் 7 அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம், 6வது புக்கிலே இருக்குது. அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல் அப்படிங்கிறது தெரியும். அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். அரும்புது அப்படியே மொட்டு, பூ பூக்கிறதுக்கு அரும்புது, அப்படியே மொட்டு கொஞ்சம் மொட்டு வைக்குது, அது முகை அப்படியே லைட்டாக சிரிக்கிற மாரி அந்த பூ விரியுது, அதுக்கப்புறம் அது நல்லா விரிஞ்சு மலராக தெரியுது, அதுக்கப்புறம் அதை லைட்டாக அப்படியே சுருங்க ஆரம்பிக்குது கொஞ்சம். இப்போ நேற்று வாங்கின பூ இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்ன போவோம், அலர் அப்படின்னு சொல்லலாம். நேற்று ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பூ மலர்னு சொல்லலாம். அப்புறம் கொஞ்சம் லைட்டாக சுருங்குற மாரி இருக்கிற கொஞ்சம் வாடி போன பூவை வந்து அலர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் லைட்டாக சுருங்குச்சு அப்படின்னா அது வி அப்படின்னு சொல்லலாம். செம்மல் அப்படின்னா அது கீழே விழுவு போகிற தன்மையில் இருக்குது, அந்த பூ காம்புலேருந்து கீழே விழுவு போகிற மண்ணில் விழுவு போகிற தன்மையில் இருக்குது அப்படின்றத சொல்லுவாங்க. வி செம்மல் அப்படின்னா விழுவு போகிற தன்மை அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ பூவோட நிலைகள் 7, அதில் அகரு அப்படிங்கிறது வராது. அலர் இருக்குது, முகை இருக்குது, வி இருக்குது, இதெல்லாம் கரெக்டு தான். அடுத்து பாருங்கள், பொருந்தாத இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுவடி அப்படின்னா நூல் கரெக்டு தான். ஓலைச்சுவடியில் தான் அந்த காலத்திலலாம் குறிப்புகள் எழுதியிருக்காங்க. ஓவேசா அவர்கள் வந்து ஆற்றுல ஓலைச்சுவடிகள்லாம் பொறுக்கி இது பண்ணியிருப்பார், அதெல்லாம் புக்கில் அச்சிட்ருக்காரு. இப்போ நம்ம படிக்கிறோம் அப்படின்னா முக்கியமாக ஓவேசா அவர்கள் தமிழ் தாத்தா உத்தமநாதபுரம் வேங்கட சுப்பிரமணியன் மகன் சுவாமிநாதர் அவர் பண்ண வேலை தான். 10 பாட்டு 8 தொகை நூல்கள்லாம் அவர் பதிப்பிச்சிருப்பார். சிலப்பதிகாரம், ஐம்பெருங்காப்பியங்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, சைவ சிந்தாமணி முக்கியமாக ஒரு சில நூல்களில் படிச்சிருப்பார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா நூல்கள் இருக்குது. அது சிற்றிலக்கியங்களில் இதெல்லாம் 6வது புக் அந்த 6th லெசனில் ஃபஸ்ட்டு லெசனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது சொல்லியிருப்பாங்க. இப்போ ஓலைச்சுவடிகளில் எழுதியிருப்பாங்க, அதை அப்படியே விட்டுருந்தோம்னா அழிஞ்சு போயிருக்கோம். அதை வந்து பொறுக்கி அதை அச்சிட்டு புக்காக இப்போ நம்ம படிச்சுட்ருக்கோம். அந்த எழுத்து சீர்திருத்தம் பெரியார், வீரமாமுனிவர்லாம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம தெளிவாக படிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ சுவடி அப்படின்னா நூல் தான் கரெக்டு, ஓலைச்சுவடி. வெய்யோன் அப்படின்னா திங்கள். வெய்யோன்னா சூரியன். ஞாயிறுனாலும் சூரியன், வெய்யோனாலும் சூரியன் தான். ஆனால் திங்கள்னு கொடுத்துருக்காங்க. திங்கள்னா நிலவு. செட்டு அப்படின்னா சிக்கனம், அதுவும் கரெக்டு தான். தேவையற்ற செலவு செய்யாமல் இருக்கிறது தான் செட்டு, சிக்கனம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்தை, உள்ளம் அப்படின்னு சொல்லி, இது உள்ளம் கரெக்டு தான். காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார் பாரதியார் ஒரு பாட்டில் வரும். எந்தன் சிந்தம் மகிழ்ந்திட இளந்தென்றல் காற்று வீசிட வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க லாஸ்ட்டாக. ஸோ இப்போ சிந்தை அப்படின்னா உள்ளம், சித்தம் அப்படின்னாலும் உள்ளம் தான். அடுத்து பாருங்கள், பொருந்தாததை சுட்டுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாதம், பித்தம், சீதம், ஏமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏமம்னா பாதுகாப்பு, சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. வாதம், பித்தம், கபம் அப்படின்னு சொல்லலாம். வாதம், பித்தம், கபம், அந்த கபம் தான் சீதம் அப்படின்ற மாரி குறிப்பிட்டிருக்காங்க. இது மூணும் நம்ம உடம்புல சமநிலையில் இருக்கும்போது தான் எந்த நோய் நொடியும் நமக்கு இருக்காது அப்படின்றது அந்த சித்தர்களோட குறிப்புகள் இருக்கும். இப்போ வாதம்னா வாயு, அந்த மூச்சு காற்று, அந்த கேஸ், அந்த ஏர் ஆக்சிஜன் தான் நம்ம இது பண்ணி இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் வந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியே தள்ளுறோம். மரம் வந்து கார்பன் டை ஆக்சைடு உள்ளே இழுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியே தள்ளும். இப்போ வாதம் வாயு நிலை சரியாக இருக்கிறதா அந்த வாதம் சொல்லுவாங்க. பித்தம்னா வெப்பம், உடம்புல ஹீட் கரெக்டாக இருக்கணும், அதான் பித்தம் சொல்லுவாங்க. சீதம்னா குளிர்ச்சி, கபம்னாலும் குளிர்ச்சி, சளி, கபம் அதிகமாக இருந்துச்சுன்னா சளி உடம்பு, கப உடம்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்போ வாதம், பித்தம், சீதம் இதை மூணும் சமநிலையில் இருக்கிறது தான் மனிதனோட உடம்பு கரெக்டாக ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏமம்னா பாதுகாப்பு, அது பொருந்தலை. கடலை குறிக்காத தமிழ் சொல் என்னென்னு கேட்குறாங்க. திமிழ்னா மிதவை. பௌவம், புணரி, பறவை, கடல். இந்த ரா போட்டால் கடல், இது வந்து பறக்கிற பறவை. அடுத்தது பாருங்கள், பொருந்தாத சொல்லை தேர்க. அம்பி அப்படின்னா மிதவையில் வரும், அதாவது அந்த படகு பேஸ் பண்ணி வரும்.
பட் பறவை கடல் தான், வானரம் கடல், கடலும் கடல் தான். அடுத்தது பாருங்கள், வாதம், பித்தம், சீதம், இது மூணும் இந்த சமநிலையை உடலோட சமநிலையை குறிப்பிடும். ஏமம்னா பாதுகாப்பு, அது பொருந்தலை. அடுத்தது பாருங்கள், பாம்பு என்னும் பொருள் தராத சொல்லை தேர்வு செய்க. முளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ முளை அப்படின்னா குகை அப்படிங்கிறத குறிக்கும். இப்போ பாம்புக்கு வேறு பெயர்கள் வந்து நிறையா இருக்குது. அதில் பாந்தல், உரகம், பன்னகம் எல்லாம் கரெக்டு தான். இப்போ முளை அப்படிங்கிறது என்னதுன்னா குகை, குகை தான் அந்த இது சொல்லியிருப்பாங்க. கலிங்கத்து பரணியில் கூட அந்த வார்த்தை வந்திருக்கும். அப்போ பாம்புக்கு வேறு பேர்கள் என்னென்னா அங்கதம், புயங்கம், உரகம், மாரளம், அரி, சுகி, போகி, பன்னகம், வியாழம், பாந்தல், தந்தசூகம், விடதரம், கும்பி நசம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பாம்பு அது விஷம்தான், கும்பி நசம். இப்போ பாம்போட வேறு பெயர்கள் இருக்குது, அதை குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், கடலை குறிக்காத சொல். பவ்வம்னா கடல் தான், புணரினால் கடல், பறவைனால் கடல். புனை, புனைனா தெப்பம், படகு பேஸ் பண்ணிடுறோம். அடுத்து பாருங்கள், பொருந்தாத இணையை கண்டறிக. நூல்னா வரைன்னு கொடுத்துருக்காங்க. நூல், நூல்னா என்னது? இது வந்து அந்த வினை மரபு மாரி சொல்லியிருப்பாங்க. தாள்னா கால், அந்த பாதம், பாதத்தால் வணங்கு, தாள் வணங்கு. கலை பறி, நார் கிளி, அதெல்லாம் அப்படியே ரைமிங்காக வரும். இப்போ நார் வந்து கிளிக்கிறோம், களையை பறிக்கிறோம். களைனா தேவையில்லாத செடி, தேவையில்லாத ஆணியை பிடுங்குறோம். தாள், தாள்னா பாதம், அதுன்ற மாரி வரும். இப்போ பாதத்தால் வணங்கு. நூல்னால் படிக்கணும், அது வரையக்கூடாது. இப்போ நூல்னால் படி, இல்லை நூல் எழுது அப்படின்றத சொல்லலாம், அதுதான் தப்பாக வருது. அடுத்து பாருங்கள், பொருந்தாத சொல்லை கண்டறிக. பக்ரி, திமில், வங்கம் இதெல்லாமே கப்பம், அந்த தெப்பம், அந்த படகை பேஸ் பண்ணி வருது. புணரிங்கிறது கடலை பேஸ் பண்ணி வருது. அதே நிறையா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பொருந்தாத தொடரை கண்டறிக. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்ச்சொல் மாரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அஞ்சாமை, துஞ்சாமை அப்படிங்கிறது தப்பு. ஒருத்தார், பொறுத்தார். ஒருத்தார் அப்படின்னா தண்டனை கொடுப்பவர் அப்படின்ற மாரி, பொறுத்தார் அப்படின்னா பொறுத்துக்கொள்பவர். அப்போ ஆப்போசிட் வேர்டு, இது ரெண்டுமே கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கும் எல்லாமே, பட் இது ரெண்டும் சேமாக இருக்கும். அஞ்சாமை, துஞ்சாமை ஆப்போசிட்டாக இல்லாமல் அப்படியே நேராக இதாக கொடுத்துருப்பாங்க. அறிவுடையார், அறிவில்லாதவர். வையார், வைப்பர், வைக்காதவங்க, வைக்கிறவங்க அப்படின்றது இதில் கொடுத்துருக்காங்க. அறிவு இருக்கிறவங்க, அறிவு இல்லாதவங்க அப்படின்னு இதில் குறிப்பிட்டிருக்காங்க. தண்டனை பெறுகிறவங்க, தண்டனை பொறுத்து கொள்கிறவங்க அப்படின்ற அது கிடையாது அப்படின்றவங்க கொடுத்துருப்பாங்க. அது தண்டனை கொடுக்குறவங்க, தண்டனை பெறுவங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அஞ்சாமை, அஞ்சாமை, துஞ்சாமை ரெண்டும் ஒன்று தான். அஞ்சாமைக்கு வந்து அஞ்சுபவர் அப்படின்னு கொடுத்துருக்கலாம். அதனால் இது தப்பாக வருது, அது பொருந்தலை. கான் என்னும் வேர்ச்சொல்லின் வினையச்சத்தை, இது வந்து வினையச்சத்தில் இது என்ன சொல்கிறது, வேர்ச்சொல்லை கொடுத்து வினையச்சம், வினையாலயம் பெயர் அதில் வரும். இந்த ஒரு கொஸ்டின் இதில் மாற்றி கொஞ்சம் வந்திருக்கு. கான் என்னும் வேர்ச்சொல்லின் வினையச்சத்தை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வினையச்சம்னா என்னது? கண்டு அப்படிங்கிறது தான் வினையச்சம்ங்கிறது. காண்க, காண்கன்னா அந்த என்ன சொல்கிறது, வினையாளனை பெயர். செல்க, காண்க, சரி வியங்கோல் வினைமுற்று அதை பேஸ் பண்ணி வரும். இல்லை கட்டளை அதுக்கும் சொல்லலாம். கண்ட, கண்ட மாணவன், கண்ட மாணவி அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா பெயரச்சத்தில் வரும். காணுதல், தல் அப்படின்னு வந்துச்சுனாவே அது தொழிற்பெயரில் வரும். கண்டு, கண்டு வந்தான் அப்படிங்கிறது ஒரு வினைமுற்றை வச்சு முடிகிறதுனால இது வந்து வினையச்சம். அப்போ கான் என்னும் வேர்ச்சொல்லின் வினையச்சத்தை கண்டுனா கண்டு. பொருந்தாத இணையை கண்டறிக. இதில் பாருங்கள், ஸோ இதில் வந்து ஏகடம், ஏடகம் அப்படின்னா பண்டாரம் கரெக்டு தான். ஆறுனா வழி, ஆறுக்கு வந்து ஆறுனா வழின்னு சொல்லலாம். ஆறு அப்படின்னா நீர் அப்படின்னு சொல்லலாம். ஆறுங்கிற எண்ணெய் குறிக்குது, அதுவும் சொல்லலாம். ஆறு, புண்ணு, ஆறு புண்ணுன்னா ஆறில் அப்படிங்கிற குணமாகுதல் அப்படிங்கிறதையும் குறிப்பிடும். ஒரு 4 இதை சொல்லுவோம், அது புது புக்லையும் கொடுத்துருப்பாங்க பார்த்துங்க. மாக்கால் அப்படின்னா மனைன்னு கொடுத்துருக்காங்க, தப்புன்னு சொல்கிறாங்க. சரி, மகால் அப்படின்னா மனைன்னு கொடுத்துருக்காங்க. மகால்னால் ஒரு சபை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். மருங்குனா இடை, இது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மருங்கு அப்படின்னா பக்கம்னு கூட நம்ம படிச்சிருப்போம். அடுத்து பாருங்கள், பொருந்தாத இணையை கண்டறிக. அரும்புனா மொட்டு, முகைனா மலர், அலர்னா வி, அறிவை, தெரிவை கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே அந்த பூவோட 7 நிலைகளை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அறிவை, தெரிவை அப்படின்னா பெண்களோட பருவ பெயர்களை வந்து 7 இருக்குது, அதில் தான் இதை கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெருவை, பேரிளம்பெண் அப்படின்னு சொல்லிட்டு 7 பெண்களோட பருவநிலைகள் முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழில் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை பார்ப்போம். ஸோ அதுலேயும் அதை பார்த்துக்கலாம். ஸோ அறிவை, தெரிவை அப்படிங்கிறது பெண்களின் பருவ பெயர்களில் வர 2 இது தான் அந்த அறிவை, தெரிவை.
அறிவைனா 19லேருந்து 24 வயசு வரலையும் வரும், தெரிவைனா 25லேருந்து 29 வயசு வரலையும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ அப்போ இதுதான் வரல, அது பொருந்தலை. பொருந்தாத இணையை கண்டறிக. அடுத்த கொஷினு, அனல்னா அனலா, மயில் அப்படின்னா மயூரா. அந்த காலத்தில் அந்த வணிகர்கள், அந்த கிரேக்கம் ரொமானியர்கள்லாம் இங்கே வந்திருப்பாங்க. அவங்க நாட்டு அந்த ஏடுகளில் அதை குறிப்பிட்டிருப்பாங்க. இஞ்சினா ஜிஞ்சிபெரா, அரிசினா ஒரைசா அப்படின்லாம் குறிப்பிட்டிருப்பாங்க. இது தமிழ் சமுதாய வரலாறில் படிப்போம். ஏன்னா அது யூனிட் 8ல் தமிழ் சமுதாய வரலாறில் படிப்போம். காயல் அப்படின்னா போக்குன்னு கொடுத்துருக்காங்க, காயல்னால் பட்டினம், போக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது தப்பு. மற்றெல்லாம் மயில்னா மயூரா, அனல்னா அனலா, அரிசினா ஒரைசா, இஞ்சினா ஜிஞ்சிபெரா அப்படிலாம் வரும், அதெல்லாம் கரெக்டு தான். பொருந்தாத இணையை கண்டறிக. இது பாருங்கள், இது எல்லாமே பழமொழி. அதாவது இது தப்பான இதில் கொடுத்துருப்பாங்க. தமக்கு மருத்துவர் தாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு பழமொழி. பழம் பகை நட்பாதல் எல் அப்படின்னு சொல்லி அது ஒரு பழமொழி. இதுவும் பழமொழி, இதுவும் பழமொழி. பெண்ணின்னா பேதையர் நட்பு அப்படிங்கிறது அது ஒரு திருக்குறள். இதெல்லாம் அந்த ரைமிங்காக இதுக்கு அடுத்தது இதுதான் வரும் அப்படிங்கிறது வரும். பட் ஆனால் இதுக்கு அடுத்தது இது வராது, அது தப்பு. அதனால் அது பொருந்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. தம் கண்ணீர் ட்ரோடும் காமக்கழிப்பை அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வரும், அது ஒரு பழமொழி. பட் ஆனால் இது தப்பாக கொடுத்துருக்காங்க, இது வராது. இந்த வார்த்தை அடுத்தது இது வராது, அதனால் அது பொருந்தலை. ரொம்ப பழைய கொஸ்டின், ஜஸ்ட் என்னன்னு பார்த்துங்க போதும். பொருந்தாத இணையை கண்டறிக. புவினா ஞாலம், கரெக்டு தான். இகல் அப்படின்னா பகை இல்லை போர் அப்படின்னு சொல்லலாம். விரை அப்படின்னா தொடுக்கிறது, ஆனால் வந்து தளர அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ விரை அப்படின்னா தொடுக்கிறது, பூவை தொடுத்தல் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அது வந்து தளர அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க, தப்பு. அல் அப்படின்னா இருள் தான், கரெக்டு தான். அல்குனாலும் இரவு, அல்னா இருள், அல்கு அப்படின்னா இரவு, அதுவும் கரெக்டு. அடுத்து பாருங்கள், அவகாசம் அப்படின்னா நாள் தள்ளீடு, கொஞ்சம் அவகாசம் கொடுங்க அப்படின்னா கொஞ்ச நாள் தள்ளி போடுறோம் அப்படின்ற மாரி. சமூக தீர்வு அப்படின்னா அமைப்புன்னு கொடுத்துருக்காங்க. சமூக தீர்வுனா ஏதாவது ஒரு பிரச்சனையை தீர்வு காண்றது, அது அமைப்புன்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. மகாசபை அப்படின்னா பேரவை, மகா அப்படின்னா பெரிய அவை அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. மகஜர் அப்படின்னா விண்ணப்பம், மகஜர்னா விண்ணப்பம் தான், கரெக்டு தான். அதாவது கோரிக்கை, ஒரு மனு, விண்ணப்பம் எதனாலும் சொல்லலாம். மகஜர் அப்படின்னா விண்ணப்பம், கோரிக்கை, மனு எப்படின்மா சொல்லலாம். ஸோ அடுத்தது பாருங்கள், பொருந்தாத இணையை கண்டறிக. அரி அப்படின்னா திருமால், அது கரெக்டு தான். உரம் அப்படின்னா சக்தி. ஓதி அப்படின்னா கலங்கு, ஓதும் போது அப்படியே கலங்கி போயிடுது. கூந்தல் ஓதி, இப்போ வயலுக்கு உரம் போடுறோம், சக்தி கிடைக்குது. அரினா திருமால், அது ஓகே. அடுத்து பாருங்கள், கவி அப்படின்னா கவிஞன் இல்லை கவிதை அப்படின்னு தான் வரும். இது கிழமைன்னு கொடுத்தாங்க, இது தப்பு. மற்ற மூணுமே கரெக்டு. இப்போ கவினா கிழமை, ஓகே. கரி அப்படின்னா யானை, பரினா குதிரை, அரினா திருமால், அம்பினா அந்த தோனி, அந்த தெப்பம், அந்த படகு, அதை பற்றி சொல்லுவோம். அடுத்து பாருங்கள், பொருந்தாத இணையை இதை சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கள், அவன், இவன், உவன், இதெல்லாம் அந்த சுட்டு எழுத்துக்கள் பேஸ் பண்ணி வரும். சுட்டெழுத்துக்கள் பேஸ் பண்ணி வரும். அண்மை சுட்டு, செய்மை சுட்டு, ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற. இப்போ அவன் அப்படின்னா செய்மை சுட்டு, இவன் அப்படின்னா பக்கத்தில் குறிக்குது, அதனால் இது அண்மை சுட்டு. உவன் அப்படின்னா ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற குறிக்கு தான் உவன் அப்படின்னு சொல்லுவோம். எவன் அப்படின்னா அது வினா எழுத்தை பேஸ் பண்ணி வரும். எவன்டா செஞ்சது அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம கேட்போம் பார்த்தீங்களா. எவன் அப்படின்னா வினா எழுத்தை பேஸ் பண்ணி வரும். அப்போ அவன், இவன், உவன் அப்படின்னா சுட்டு எழுத்தை பேஸ் பண்ணி வந்திருக்கு. சுட்டெழுத்துக்கள், அண்மை சுட்டு, செய்மை சுட்டு, ரெண்டுக்கு நடுவில் வர சுட்டெழுத்துக்கள். அப்போ எவன் அப்படிங்கிற வினா எழுத்து தான் இதில் தனியாக இருக்குது, பொருந்தலை. பொருந்தாத சொல்லை கண்டறிக. இனிப்பு, கசப்பு, புளிப்பு, சுவையை பேஸ் பண்ணியிருக்கு. இழிவரல் அப்படிங்கிறத இந்த சுவை இல்லாத தன்மையை கொடுத்துருக்காங்க. இழிவரல் அப்படின்னா இழிவு, அருவெறுப்பு அப்படின்னு சொல்லலாம், இல்லை அவலம் அப்படின்னு சொல்லலாம், இல்லை இகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்கிறாங்க. காவிரி, பாலாறு, வைகை, இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் ஓடுற ஆறு. காவிரி, பாலாறு, வைகை, தமிழ்நாட்டில் நிறைய ஆறுகள் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் பாயிர ஆறுகள் அப்படின்னு சொல்லலாம். கங்கை அப்படிங்கிறது இமயமலையில் அதாவது உத்தரகாண்டில் கங்கோத்ரி அப்படிங்கிற ஒரு நதியிலேருந்து உற்பத்தி ஆகி இந்தியாவுக்கும் வங்காளதேஷ்க்கும் இது பண்ணியிருக்கோம். நம்ம தேசிய நதி கங்கை நதி தான். அப்போ அது வந்து நார்த் சைடில் போயிட்டுருக்கு, நமக்கு இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை. இப்போ காவிரி, பாலாறு, வைகை. காவிரி பூம்பட்டினம், சோழர்களோட துறைமுக நகரம், அவங்களுக்கு முக்கியமான ஆறு காவிரி ஆறு. ஸோ இதெல்லாம் தமிழ்நாட்டில் பாயிற ஆறுகள். இது இந்தியா அளவில் அதை நார்த் சைடில் பாயிற ஆறு, அதனால் அது பொருந்தலை. அடுத்து பாருங்கள், பொருந்தாத சொல்லை கண்டறிக. மாணிக்க வாசகர், பேயாழ்வார், பூதத்தாழ்வார், ஆண்டாள், இதெல்லாம் 12 ஆழ்வார்களை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது மூணுமே கரெக்டு. மாணிக்க வாசகர் 12 திருமுறைகளில் வர ஒருவர் தான் மாணிக்க வாசகர். இப்போ இது 12 ஆழ்வார்கள்,
12 திருமுறைகளில் மாணிக்கவாசகர் வந்து 8வது திருமுறை பண்ணியிருப்பார். அப்போ 1, 2, 3 வந்து திருநாவுக்கரசர், 4, 5, 6 1, 2, 3 வந்து திருஞான சம்பந்தர், 4, 5, 6 திருநாவுக்கரசர், 7 சுந்தரர், 8 தான் மாணிக்கவாசகர் வருவார். இப்போ 8வது தான் இங்கே 8வது திருமுறை மாணிக்கவாசகர் கொடுத்துருக்கோம். அப்போ 12 ஆழ்வார்கள், அதில் முக்கியமாக பெண் ஆழ்வார்கள் ஒரே ஒருத்தவங்க தான் இருப்பாங்க, ஆண்டாள் அப்படிங்கிறவங்க. பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமலிசை ஆழ்வார், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், தொண்டரடி பொடி ஆழ்வார், திருப்பாணர் ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் அப்படின்னு சொல்லி 12 பேர் இருக்காங்க. முக்கியமாக தெளிவாக அதை பார்த்துக்கணும், அதை வச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், பொருந்தாத சொல்லை கண்டறிக. சதுரம், வட்டம், செவ்வகம் இதெல்லாம் வடிவத்தை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீளம்னா நீட்டல், அதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வடிவம், நீட்டல். அப்போ இதுதான் பொருந்தலை. ஸோ அவ்வளோதான், மற்ற கொஷின் பார்த்தாச்சு. மொத்தம் 73 கொஷின்ஸ் நம்ம தெளிவாக பார்த்துருப்போம். முக்கியமாக ஃபஸ்ட்டு ஒரு 20 கொஷின் பக்கம் விடை தெரியல ரீசன்ட் கொஷின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே 2018, 17 அப்படியே டிசைனிங் ஆண்டில் நம்ம பார்த்தது டிசைனிங் ஆண்டில் தான் பார்த்துருப்போம். 2023 கேட்டது, 24 எது நடக்கலை. அப்படியே டிசைனிங் ஆண்டில் 2012 வரலையும் போயிருக்கும். ஸோ தெளிவாக ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரலையும் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி அடுத்து வரும்போது ஈஸியாக உங்களுக்கு ஒரு 2லேருந்து 3 மார்க் கண்டிப்பாக எடுத்துடலாம். ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதேமாரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக அவங்க ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். எதுக்கு ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ண சொல்கிறேன், இப்போ நான் ஏதாவது வீடியோ போகிறேன்னா உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும், நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதேமாதிரி நம்மளோட டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் எல்லா வீடியோலையும் நான் கொடுத்துருப்பேன். ஏதாவது ஒரு வீடியோவில் கீழே ஃபஸ்ட்டு இது டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு இதே வந்து பார்த்திங்கன்னா அந்த லிங்க் தான் இருக்கும், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் இந்த கவர்மெண்ட் மெட்டீரியல், ஒரு சில அதர் இன்ஃபர்மேஷன், முக்கியமான இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இதுக்கப்புறமா அதை ஷேர் பண்ணுவேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.